Laws of Motion, Standard 10, Unit 1, Science. Human beings are curious about things around them. ஸோ மனுஷனுக்கு எப்பயுமே வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே க்யூரியஸ் இருக்கும். க்யூரியஸ்னு என்னது, ஆர்வம் இருக்கும். இது ஏன், எப்படி, என்ன, அப்படி ஆர்வம். திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு சம் அண்ட் டு ஒன் அனதர். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களில் சிலது வந்து அசையாமல் இருக்கும், சிலது வந்து அசைஞ்சிக்கிட்டு இருக்கும், மோஷனில் இருக்கும். ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் டேர்ம்ஸ். ஸோ இங்கே ரெஸ்ட், மோஷன், அசைகிறது, அசையாமல் இருக்கிறது, இது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடைய டேர்ம்ஸ் இது. In the previous classes, you have learnt about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion and so on. So, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸில் linear motion என்ன, circular motion, oscillatory motion என்னெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. So far, you have discussed the motion of bodies in terms of their displacement, velocity and acceleration. So, இதை பற்றினும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். In this unit, let us investigate the cause of motion. So, இந்த யூனிட்டில், இந்த லெசனில் நம்ம ஏன் இந்த மோஷன்ஸ் வந்து நடக்குது, ஏன் இந்த ரெஸ்ட்டு, அசைகிறதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். In a body is at rest, starts moving. A question that arises in our mind is, what causes the body to move? ஸோ அசையாமல் இருக்கிற ஒரு பொருள் அசைய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம மைண்டில் வரக்கூடிய கேள்வி, இந்த அசையாத இருக்கிற பொருள் எப்படி அசைய ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. சிமிலர்லி, when a moving object comes to rest, you would like to know what brings it to rest. ஸோ அதே மாதிரி ஒரு பொருள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, திடீர்னு அது அப்படியே ரெஸ்ட்டில் வந்து இருக்குது. அப்போது அது ஒரு கேள்வி நம்ம மைண்டில் வரும், எப்படி இது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, எப்படி இது ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு, இப்போ இது எப்படி மூவ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம மைண்டில் எழும். If a moving object speeds up or slows down or changes its direction, what speeds up or slows down the body? What changes the direction of the motion? ஸோ ஒரு பொருள் வேகமாக நகர்ந்தாலும் ஸ்லோவாக நகர்ந்தாலும் இல்லை டைரக்ஷன் மாறி போனாலும் இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் தி அபவ் கொஷன் இஸ் ஃபோர்ஸ். ஸோ இங்கே மேலே கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு ஆன்சர் அப்படின்னா அது என்னென்னா ஃபோர்ஸ் தான். ஒன்று நகர்றதோ இல்லை நிறுத்துறதோ எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இன் தி காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோஷன், அ பாடி நீட்ஸ் அ புல் ஆர் புஷ் டு மூவ் ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ ஜென்ரலாக காமன் மேனுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை தள்ளினாலோ இல்லை இழுத்தாலோ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகரும், இல்லை நகர்ந்துட்டுருக்கிற பொருள் ரெஸ்ட்டு கண்டிஷனுக்கு வரும், இல்லை அதோடைய வெலாசிட்டி வந்து மாறும். வெலாசிட்டின்றது ஸ்பீடாக ஒரு பொருள் போயிட்டே இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ், ஒரு புல்லோ புஷ்ஷோ ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய அந்த ஸ்பீடு வந்து குறையும். ஸோ அதை வெலாசிட்டி சொல்கிறோம். Hence, this pull or push is called as force. So, இந்த force அப்படின்றது என்ன? pull or push. நகர்த்துறது இல்லைனா இழுக்கிறது, அதுதான் force அப்படின்னு சொல்கிறோம். Let us define force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. So, இந்த force அப்படிங்கிற இந்த வார்த்தையை சயின்டிஃபிக் மேனரில் பார்க்கலாம். சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சயின்ஸோடு கலந்து பார்க்கும்போது சர் ஐசக் நியூட்டன் கொடுத்த 3 லாஸ் இருக்குது, 3 லாஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்படின்றத சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கலாம். தீஸ் லாஸ் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி மோஷன் ஆஃப் தி பாடி அண்ட் ஆல்சோ டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் திஸ் மோஷன். ஸோ இந்த லாஸ், இந்த நியூட்டனுடைய 3 லாஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மோஷன், இந்த ஒரு பொருள் எப்படி நகருது என்னன்றது முழுமையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஃப்யூச்சர்லேயும் கூட பார்த்திங்கன்னா இது ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்றது உங்களால் வந்து கிரகிக்க முடியும். ப்ரெடிக்ட்னா அதை வந்து முன்கூட்டியே நமக்கு அது தெரியும். இஃப் யூ நோ த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட், ஸோ அது மேலே ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பிஃபோர் நியூட்டன் ஃபார்முலேட்டட் திஸ் 3 laws of motion, a different perceptions about the force and motion of bodies prevailed. ஸோ இவர் கொடுத்த இந்த 3 laws of motionக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள், வெவ்வேறு மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மேலே கேட்ட அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம். Let us first look at these ideas and then eventually learn about நியூட்டன்ஸ் லா இன் திஸ் யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றது ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிட்டு அப்புறம் நியூட்டனுடைய லாஸ் வந்து இந்த யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். Mechanics is a branch of physics that deals with the effect of force on bodies. ஸோ இந்த ஃபோர்ஸை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பிரான்ச் இருக்குது, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஒரு பிரான்ச் தான் வந்து மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சில் இந்த ஃபோர்ஸை பற்றி நமக்கு டீட்டெயிலாக படிக்க முடியும். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 branches, நேம்லி ஸ்டாட்டிக்ஸ்
டைனமிக்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்ஸையும் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்டாட்டிக்ஸாகவும் பிரிக்கிறோம், ஒன்று டைனமிக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் டீல்ஸ் வித் தி பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் விச் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸை செலுத்தும் போது ஒரு பொருள் ரெஸ்ட்டில் வருது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி டீட்டெயில்ஸாக படிக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸை செலுத்தும் போது ஒரு பொருள் எப்படி மூவ் ஆகுது அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஃபாலோஸ். ஸோ டைனமிக்ஸை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ மெக்கானிக்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். டைனமிக்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, கைனமேட்டிக்ஸ், கைனட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் டீல்ஸ் வித் தி மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ ஒரு பொருள் நகருது அப்படிங்கிற கான்செப்டை இல்லாமல் அதை பற்றி படிக்கும் போது கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் டீல்ஸ் வித் தி மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். ஸோ கைனட்டிக்ஸ் அப்படின்றது நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக படிக்கும் போது அது கைனட்டிக்ஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து அசைவுகள் ஏற்பட்டுருக்கு, ஆனால் அந்த இடத்துல வந்து நகர்வுகள் ரொம்ப வெளிப்படையாக தெரியாது, அதுதான் கைனமேட்டிக்ஸ். ஆனால் கைனட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக அந்த நகர்றதை பற்றி தெரியும், அதாவது கைனட்டிக்ஸ். ஸோ இங்கே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். According to Aristotle, a Greek philosopher and scientist, the natural state of earthly bodies is rest. So Aristotle பொறுத்த வரைக்கும், அரிஸ்டாட்டில் வந்து க்ரீக் நாட்டை சார்ந்த ஒரு ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட்டும் கூட. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயற்கையாகவே எல்லா பொருளும், பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது, எதுவுமே வந்து நகர்ந்துட்டு இல்லை அப்படின்றது சொல்கிறாரு. He stated that the moving body naturally comes to rest without any external influence of the force. ஸோ ஒரு பொருள் நகர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா அது நீ அதை எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாலும் கூட அது தானாகவே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றத அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. Such motions are termed as natural motion. அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதுவாக தானாக ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அது ரெஸ்ட் கண்டிஷனில் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்றோம். He also proposed that the ஃபோர்ஸ்ன்றது இங்கே புல் அண்ட் புஷ் படித்தோம் இல்லையா, force is needed to make the bodies to move from its natural state, rest. இப்போது நேச்சுரல் ஸ்டேட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து அது ஒரு பொருளை வந்து மோஷனுக்கு கொண்டு வரோம், அதை வந்து மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கட்டாயமாக அந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று செலுத்தினா மட்டும்தான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்த முடியும். அண்ட் பிஹேவ் கான்ட்ரரி டு தேர் ஓன் நேச்சுரல் ஸ்டேட் இஸ் கால்ட் வயலண்ட் மோஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது செயல்படுது அப்படின்னும் போது அதை என்ன சொல்கிறோன்னா வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் மோஷன்ன்றது எதுவும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமலே விட்டுட்டா அதுவாக ரெஸ்ட்டுக்கு வந்துடும், அது நேச்சுரல் மோஷன். ஸோ ஏதோ ஒரு பொருளை வச்சு ஏதோ ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம செலுத்துகிறோம், ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து இப்போ மோஷனில் கொண்டு வரோம் அப்படின்னா அது வயலண்ட் மோஷன் அப்படின்றோம். அது வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் இருந்தால் தானே அது நகரும், அதனால தான் டிபெண்ட். அங்கே வந்து இன்டிபெண்ட், யாரையும் சாராமல் அதுவே ரெஸ்ட்டுக்கு வந்துடுது, அதனால தான் இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தர் he said when two different mass bodies are dropped from the height. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு வெவ்வேறு வெயிட் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வந்து மேலேருந்து கீழே போடுறாரு. அண்ட் ஹெவியர் பாடிஸ் ஃபால் ஃபாஸ்டர் தேன் தி லைட்டர் ஒன்ஸ். ஸோ இங்கே ஹெவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேகமாக வந்து கீழே விழுது, லைட்டாக இருக்கக்கூடிய பொருள் வந்து மல்லமாக செகண்டாக வந்து கீழே விழுது. Galileo proposed the following concepts about force, motion and inertia of the bodies. ஸோ Galileo அப்படிங்கிறவர் இந்த 3 கான்செப்டை பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. ஸோ இயற்கையில் நம்ம பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா ஒரு ஏதோ ஒரு யூனிஃபார்மான ஒரு மோஷன், ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தாத ஒரு மோஷன்ஸ் மாதிரி அது பாட்டுக்கு அது நகர்வுகளில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது கலீலியோட கூற்று. The body in motion will continue to be in the same state of motion or as long as no external force is applied. ஸோ ஏதோ ஒரு பொருள் நகர்ந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நகர்ந்துட்டே தான் இருக்கும். எப்போனா அதை நிறுத்துறதுக்கு நீ ஏதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் நகர்ந்துட்டுருக்க பொருள் நகர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து இவர் கலீலியோ சொல்கிறார். ஆனால் மேலே நம்ம என்ன பார்த்தோம், அதை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு அதுவே ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றத அரிஸ்டாட்டில் சொன்னார். When a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒரு பொருள் மேலே நம்ம செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது த ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் தேர் ஸ்டேட்னா, இப்போ நகர்ந்துட்டே இருக்க ஒரு பொருள் அதில் நடுவில் இப்போ பால் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ நடுவில் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க என்ன பண்ணுறாங்க, காலை நடுவில் வைப்பாங்க. எதுக்காகனா அதோடைய ஃபோர்ஸை வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ அதோடைய தன்னுடைய ஸ்டேட்லேருந்து அது மாறுது இல்லையா.
அதை வந்து அந்த இது அந்த நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளை வந்து தன்னுடைய நிலையிலேருந்து அதை மாற்றுறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். when dropped from the height in vacuum, இங்கே வேக்யூம் அப்படின்றது காற்று இல்லாத இடத்த தான் வேக்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து வேக்யூமில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். பாடிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ், ஷேப் அண்ட் மாஸ் ஃபால் அட் தி சேம் ரேட். ஸோ எவ்வளோ பெருசாக, எவ்வளோ சின்னதாக, எவ்வளோ என்ன ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சேமாக தான் வந்து விழும். அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் தி சேம் டைம். கிரவுண்டை வந்து ஒரே சமயத்தில் தான் வந்து ரீச் ஆகும். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும், எவ்வளோ லைட்டாக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் தெரியல பரவாயில்ல. ஆனால் வேக்யூம், இங்கே வேக்யூம்ன்றது காற்று இல்லாத ஒரு இடம். ஸோ இது ரெண்டுமே வந்து மாறுபட்ட கருத்தாக இருக்குது பாருங்கள். அரிஸ்டாட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாரு, கலீலியோ ஒரு மாதிரி சொல்கிறாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு, ஹெவியாக ஒரு ஆப்ஜெக்டிவ், லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டிவ் நம்ம ஹைட்லேருந்து கீழே போட்டால் எது ஹெவியாக இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விழும் அப்படின்றத நம்ம அரிஸ்டாட்டில் சொன்னார். ஆனால் இவர் கலீலியோ என்ன சொல்கிறார், இதே நீ வேக்யூமில் கொண்டு போயிட்டு வெயிட்டாக இருக்கிற பொருள், வெயிட் கம்மியாக இருக்க பொருள் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே சமயத்தில் தான் வந்து விழும் அப்படின்றது அரிஸ்டாட்டிலுடைய கருத்து. இது பார்ட் 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம் இந்த லெசனில். இப்போது இனர்ஷியா அப்படிங்கிற பார்ட்டில் இருந்து மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். while you are traveling in a bus or in a car, ஒரு பஸ்லேயோ ஒரு கார்லேயோ பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. when a sudden brake is applied, இப்போ திடீர்னு டிரைவர் என்ன பண்ணார், பிரேக் அப்ளை பண்ணார். the upper part of the body leans in the forward direction. அப்போ நம்ம அப்படி இது ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். காரில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சடன் பிரேக் அடிக்கிறாங்க. நம்ம பாடி ஃபுல்லாக வந்துடாது, அந்த மேல் பகுதி மட்டும் என்ன பண்ணோம், இப்படி முன்னாடி வந்து அப்புறம் பொசிஷனுக்கு வரும். கவனிச்சிருக்கோம் இல்லையா? சிமிலர்லி when a vehicle suddenly is moving forward, இப்போது வண்டி வந்து அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டுருக்கு, திடீர்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது 2 வீலரில் கூட இதை நம்ம வந்து கவனித்து பார்த்துருப்போம். திடீர்னு வண்டி மூவ் ஆச்சுன்னா நம்ம மேல் பகுதி உடம்பு மட்டும் என்ன ஆகும், அப்படியே ஃபார்வர்டில் மூவ் ஆகும். யூ லீன் பேக்வேர்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேல் பகுதி மட்டும் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்புறம் பொசிஷனுக்கு வரும். அண்ட் 2 வீலர்லாம் நம்ம கவனிச்சிருப்போம். திஸ் இஸ் டியூ டு எனி பாடி would like to continue to be in its state of rest or in the state of motion. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் இப்படி நமக்கு ஏற்படுது அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கக்கூடிய பஸ்ஸோடு சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டே இருக்கோம், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு அது பிரேக் அடித்த உடனே நம்ம பாடி வந்து மூவிங்லேயே இருக்குது. அதனால தான் நம்ம முன்னாடி நம்மளுடைய பாடியுடைய மேல் பகுதி வந்து முன்னாடி நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். அதே மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருந்திருப்போம். திடீர்னு வண்டி முன்னாடி போகவே நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும், ஏற்கனவே ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கும், அங்கேருந்து பின்னாடி போயிட்டு பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி அந்த வண்டியோடு சேர்ந்து மூவ் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு, இல்லைனா ஸ்டேட் ஆஃப் மோஷன். பயணத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோ, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோ. இந்த ரெஸ்ட்டோ, இந்த பயணமோ, இந்த மோஷனோ, இல்லை இந்த ரெஸ்ட்டோ, இதை தான் என்ன சொல்கிறோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இனர்ஷியா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்தாலோ இல்லை அது ஒரு நகர்வில் இருந்தாலும் அதை நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். the inherent property of a body to resist any change in its state of rest or state of motion unless it is influenced upon by an external unbalanced force is called inertia. இப்போது ஒரு பொருள், இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடைய அந்த ஸ்டேட்டை வந்து மாற்ற முடியாது. அது ஒரு ரெஸ்ட்டில் இருந்தால் அது ரெஸ்ட்லேயே இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் பயணத்திலே இருக்குன்னா அது ஒரு பயணத்திலே இருக்கும். எப்போ ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியது நிற்கும், எப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியது பயணம் தொடங்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து அதோடைய அந்த ஸ்டேட்டை வந்து அதை மாற்றிக்கும். அதை தான் நம்ம அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்களா ஒரு பொருள் மேலே, அதை தான் வந்து நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, இனர்ஷியோடைய வகைகள் வந்து inertia of rest, inertia of motion. The resistance of a body to change its state of rest is called inertia of rest. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அந்த பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, நகராமல் தடுத்து நிறுத்துது, அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். அங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பாருங்கள், தடுத்து நிறுத்துறது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை தடுத்து நிறுத்துது ஒரு 2 செகண்டுக்கு. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு ஏதோ ஒரு தடை ஏற்படுது இல்லையா, அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்னொன்று இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நம்ம ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு டைரக்ஷன் மாறணும் அப்படின்னா அந்த இடத்துல திடீர்னு நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ஒரு தடை, அதுதான் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். an athlete runs some distance before jumping. இப்போது ஜம்பிங், ஹை ஜம்ப்பு அதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு அப்புறம் தான் ஜம்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் இது ஏன் அப்படின்னா திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். இது அவங்களுக்கு என்ன எதுக்காக ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஹையாக லாங்காக போய் ஜம்ப் பண்ணுறதுக்கு அந்த கொஞ்சம் நேரத்துடைய ஓட்டம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். அவங்க பயணத்தில் இருக்கிறாங்க, அந்த பயணத்திலேருந்து அப்படியே வந்து அந்த பயணம் அப்படின்ற ஸ்டேஜை வந்து நம்ம ரெஸ்ட்டில் கொண்டு வரோம், ஹையாக ஒரு ஜம்ப் கொடுக்குறோம் பார்த்திங்களா. அப்போ அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். when you make a sharp turn while driving a car, காரில் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கோம், திடீர்னு அங்கே ஒரு டேர்னிங் வருது. அப்போ அப்படியே டேர்ன் பண்ணும்போது நம்மளோட உடம்பு என்ன பண்ணுது, அப்படியே சைடாக நம்ம உடம்பு அப்படியே சாஞ்சிட்டு வரும். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ஷன் மாறும்போது ஏற்படக்கூடிய ஒரு தடை நிலை. when you vigorously shake the branches of a tree, வேகமாக போயிட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீ கிட்ட போய் நின்றுக்கிட்டு வேகமாக அதை வந்து உழுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். some of the leaves and fruits are detached. அந்த திடீர்னு நம்ம உழுக்கும் போது என்ன ஆகும், சில ஃப்ரூட்ஸு சில லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா அதுலேருந்து கீழே வந்து விழுந்துடும். அண்ட் தே ஃபால், டிட்டாச் ஆகிட்டு ஃபால் ஆகிடும். ஏன் அது திடீர்னு ஏன் அப்படி விழுது, அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்குல்ல, நம்ம ஆட்டின உடனே ஏன் விழுது அப்படின்னா அந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம ஆட்டி அது ஒரு மோஷனுக்கு கொண்டு வரோம், அதில் ஒரு அசைவு கொண்டு வரும்போது அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு தடை தான் வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து இனர்ஷியா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். லீனியர் மொமெண்டம். The impact of the force is more if the velocity and the mass of the body is more. இப்போது ஒரு பொருளுடைய வெயிட் குறைவாக இருந்தால் நம்ம அந்த பொருளை தள்ளுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் இப்போ சப்போஸ் ஒரு பொருள் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, அதே பொருளுடைய அந்த வெயிட்டும் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் இல்லை அதை நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அதுதான் அந்த ஃபஸ்ட் லைன் சொல்கிறாங்க பாருங்கள். த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர். அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும் எப்போனா வெலாசிட்டின்றது நகர்வு, எவ்வளோ ஸ்பீடாக ஒரு பொருள் போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் வெலாசிட்டி. எந்த டைரக்ஷனில், அது வெலாசிட்டி அண்ட் மாஸ் ஆஃப் தி பாடி. அந்த பொருளுடைய வெயிட் அந்த பொருள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத வச்சு தான் அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஒன்று அதை நகர்த்தவோ இல்லை நிறுத்தவோ எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்கிறது தான் வந்து அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும், அதிகமான வெலாசிட்டி மாஸ் இருக்கும்போது அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். டு குவான்டிஃபை தி இம்பேக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நியூ ஃபிசிக்கல் குவான்டிட்டி நோன் அஸ் லீனியர் மொமெண்டம் இஸ் டிஃபைன்டு. இப்போ புதுசாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அது டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா த லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் தி இம்பேக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆன் தி பாடி. ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, எவ்வளோ ஃபோர்ஸ் அது மேலே செலுத்துது, அந்த ஃபோர்ஸ் செலுத்துறதுனால என்ன நடக்குது, அதான் இம்பேக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். என்ன நடக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வந்து நம்ம அளக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க பாருங்கள். the product of mass and velocity of a moving body gives the magnitude of the linear momentum. linear momentum நம்ம கால்குலேட் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா ஒரு பொருளுடைய மாஸ் எவ்வளோ, அது எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது. இட் ஆக்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போது அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோ அதே டைரக்ஷனில் இருக்கும். இங்கே வெலாசிட்டின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் இன் தி டைரக்ஷன், அந்த ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. அப்போது அதோடைய டைரக்ஷனை பொறுத்து தான் வந்து இந்த டைரக்ஷன் அமையும், இந்த லீனியர் மொமெண்டம் உடைய டைரக்ஷன் அமையும் அப்படின்றாங்க. லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு 2 விஷயங்கள் இருக்கும். அதில் இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்றது என்ன குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். லீனியர் மொமெண்டமுடைய ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டமை பி அப்படிங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மாஸ் வந்து எம், வெலாசிட்டி வந்து வி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் தி மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு செலுத்துகிறோம் அப்படின்றத இதை மெஷர் பண்ணுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் எஸ்ஐ சிஸ்டம் இஸ் கேஜ் per meter per second. கேஜ் மீட்டர் per செகண்ட்.
ஸோ எஸ்ஐ யூனிட்டில் இதுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது. அண்ட் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் இட்ஸ் யூனிட் இஸ் கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். அங்கே நம்ம எஸ்ஐ யூனிட்டில் சொல்லும்போது கேஜ் மீட்டர், ஏன்னா நம்ம அந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் உண்டான இது பார்த்தோம், யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு அதை சொல்கிறோம். அதே சிஜிஎஸ் சிஸ்டமில் வரும்போது இங்கே கிலோகிராம்ன்றது கிராம் ஆயிரும், அங்கே மீட்டர்ன்றது இங்கே சென்டிமீட்டர் ஆயிரும். செகண்ட் வந்து ரெண்டு இடத்துலையும் சேம் தான். அப்போ எஸ்ஐ யூனிட்டில் சொல்லணும்னா கேஜ் மீட்டர் பர் செகண்ட், சிஜிஎஸ் சிஸ்டமில் சொல்லணும்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். இந்த ஃபார்முலா வச்சே நீங்கள் இந்த யூனிட் எடுத்துக்கலாம். இப்போ மாஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கேஜ்னு சொல்லுவோம். வெலாசிட்டி ஸ்பீடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம். எத்தனை மீட்டர் போச்சு, மூவ் ஆச்சு அப்படின்றது சொல்லுவோம். அப்போ டைம் வந்து நமக்கு செகண்ட். தென் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா. நியூட்டன் வந்து ஒரு 3 லாஸ் கொடுத்துருக்காரு. அதில் ஃபஸ்ட் லா என்னன்றதை நம்ம படிக்கலாம். திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் தி ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். இந்த லா என்ன சொல்லுதுன்னா, எல்லா பொருளும் அதோடைய ஒரு ஸ்டேட்டில் அப்படியே இருக்கும். ஒன்று அது ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லை அது நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். அலாங்க ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அது நகர்ந்துகிட்டே இருக்குன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். அன்லெஸ் எது வரைக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேலே செலுத்துகிற வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லைன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்படின்றது தான் நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா. இட் கிவ்ஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. இதில் இருந்து நமக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இனர்ஷியா அப்படின்றதுக்கும் டெஃபினேஷன் நமக்கு கிடைக்குது. ஒரு பொருளை தன்னுடைய நிலையில் அப்படியே நிலச்சி நிற்கும். எது வரைக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக அது மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்துகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இன் அ ஃபார்ம் ஆஃப் புல் ஆர் புஷ். ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது? எக்ஸ்டர்னல் எஃபெக்ட், வெளியிலேருந்து தரக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஒன்று இழுக்கிறோம், இல்லைனா புஷ் பண்ணுறோம். புல் ஆர் புஷ் தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பொருளை தள்ளினாலோ ஒரு பொருளை இழுத்தாலோ அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது அங்கே ஆக்ட் ஆகும். ப்ரொடியூசர்ஸ் ஆர் which produces, இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, producers or tries to produce a motion of the static body. இங்கே ஸ்டாட்டிக் பாடினா நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நகர வைக்கிறதுக்காக இந்த புல் ஆர் புஷ் யூஸ் ஆகுது. ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி. ஒரு நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளை ஸ்டாப் பண்ணுது, இல்லைனா ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாவது பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. changes or tries to change the direction of a motion of a moving body. ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, அதோடைய டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. நம்ம ஃபோர்ஸை செலுத்தினா தான் அது டைரக்ஷன் வந்து மாறும். ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் இருந்தால் அதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி தான். இங்கே லீனியர் மொமெண்டம் பார்த்தோம், அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷனை பேஸ் பண்ணி இன் விச் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் தட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2. ரெண்டாக வந்து இதை பிரிக்கிறாங்க. லைக் பேரலல், அன்லைக் பேரலல். பேரலல்னால் நம்ம ரயில்வே ட்ராக், ரெண்டும் ஒரே அப்படியே சமமாக போயிட்டுருக்கோம். அப்போ இதில் லைக் ஒரே மாதிரி, அன்லைக்னா வேறு மாதிரி. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். 2 or more ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். சேம் எஃபெக்ட்லேயும் இருக்கலாம், இல்லைனா வெவ்வேறு மேக்னிடியூடில் இருக்கலாம். ஆக்டிங் அலாங் தி சேம் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் ரெண்டுக்கும் மேற்பட்ட ஃபோர்ஸோ செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பேரலல் டு each other, ரெண்டுமே ஒரே பேரலாக வச்சு செலுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, இஃப் 2 or more ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், சமமான ஃபோர்ஸோ இல்லை ஒருத்தர் ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணுறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக தான் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, அன்ஈக்குவல் ஃபோர்ஸோ இருந்தாலும் சரி, அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன், வெவ்வேறு டைரக்ஷனில், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் நின்றுட்டு இவங்களும் தள்ளுறாங்க, இவங்களும் புஷ் பண்ணுறாங்க, அவங்களும் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் நின்றுட்டு புஷ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். when several forces act simultaneously on the same body. இப்போ ஒரே பொருள் மேலே நிறைய ஃபோர்ஸ் வந்து செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெவ்வேறு டைரக்ஷனில் வெவ்வேறு இதில் வந்து ஃபோர்ஸஸ் செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். தென் தி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் தி மல்டிபிள் ஃபோர்ஸஸ். இந்த எல்லா நிறைய ஃபோர்ஸஸோடைய எஃபெக்ட் கேன் பி ரெப்ரசன்டட் பை அ சிங்கிள் ஃபோர்ஸ். அந்த மொத்த ஃபோர்ஸையும் ஒரே ஃபோர்ஸால் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு தி வெக்டார் சம். இது எதோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வெக்டார் சம்னா அதோடைய எல்லாத்துடைய அடிஷன் தான் வந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஆட்டிங் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் வித்
their direction. ஸோ எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெக்டார் சம்முன்னு ஆயிருங்க. சம்முன்னா அடிஷன்னு அர்த்தம். ஆல் தி ஃபோர்ஸஸ் எல்லா ஃபோர்ஸுடைய அந்த இதையும் சேர்த்து கூட்டி போட்டுட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம அந்த பேரலல் அன்லைக் லைக் ஃபோர்ஸஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் டயக்ராம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதில் சொல்லியிருக்காங்க. பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். பாருங்கள் F1 F2 பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போது F இஸ் ஈக்குவல் டு F1 + F2. இந்த F1யும் F2யும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் FN ஃபோர்ஸுடைய நெட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போ பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் நம்ம என்ன படித்தோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம செலுத்துகிறோம், நம்ம ஃபோர்ஸை வந்து செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்போ F1 இந்த பக்கம் இருக்குது, F2 இந்த பக்கம் இருக்குது. ஒரு பொருளுடைய ரெண்டு பக்கத்துலேயும் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா Fn என்ன சொல்கிறாங்க பாருங்கள், F1 - F2. ஒருவேளை F1 அதிகமாக இருந்தால், சப்போஸ் F2 உடைய ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ F2 - F1 இஸ் டைரக்டட் அலாங் தி கிரேட்டர் ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் Fn வந்து அங்கே கேல்குலேட் பண்ணுறாங்க, அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்தால். இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம், பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஒரே லைனில் அது ஆக்ஷன் கொடுக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது, ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ மேலே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ F1 அதிகமாக இருந்தால் இல்லை F2 அதிகமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த பக்கம் எவ்வளவோ அந்த பக்கம் அவ்வளோதான் அந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா F1 - F2 F நெட் வந்து 0. அப்போ 0வாக அமைஞ்சிடும். இங்கேயும் 4 இங்கேயும் 4னா 4 - 4 0 ஆகிடும் இல்லையா. சின்ஸ் F1 இஸ் ஈக்குவல் டு F2. சரி, நமக்கு அந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அவங்களுடைய ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் ஆஃப் தி லிவர் கொடுத்துருக்காங்க. தென் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பக்கம் தான் அந்த அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து செலுத்துகிறாங்க. இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு 0வாக வந்துருச்சு. தென் தி பாடி வில் பி இன் ஈக்குவலிபிரியம்னா சரியான அந்த கரெக்டாக நிற்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு அது வந்துடும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷன் வந்து அடைஞ்சிடும். சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லை அப்படின்னா தென் இட் காசஸ் தி மோஷன் ஆஃப் தி பாடி. அப்போ அந்த பொருளை வந்து நகர்த்திட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி கவுத்து வைக்கும் போது அது அசையாது, ஆனால் இப்படி திருப்பி வைக்கும்போது அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அந்த இப்போ நம்ம 0 இல்லாமல் எல்லாம் சொல்கிறோமா. அப்போ இந்த ஃபனல் சப்போஸ் நம்ம இந்த பொசிஷனில் வைக்கும்போது அது அசைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது இதை வந்து நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், drawing water from a well, force applied with a crowbar, forces on the weight, balance, etc. நம்ம கிணத்துலேருந்து தண்ணி இழுக்கும்போது, அப்புறம் இந்த கடப்பாறையில் நம்ம ஃபோர்ஸாக அந்த ஃபோர்ஸ் செலுத்தும் போது வெயிட் பேலன்ஸ் உடைய அந்த ஃபோர்ஸு, இதெல்லாம் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அ சிஸ்டம் கேன் பி brought to equilibrium by applying another force. இப்போ ஒரு பொருள் அசைஞ்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம பேலன்ஸ்டு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணால் அது பேலன்ஸ் பண்ணி வச்சிட முடியும் நம்மளால். விச் இஸ் ஈக்குவல் டு த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட். அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இதை நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனால் அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம செலுத்தணும். சச் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ஈக்குவலிப்ரண்ட். அந்த மாதிரி ஃபோர்ஸை ஒரு பொருள் அசைஞ்சிட்டே இருக்குது, அதை நம்ம வந்து பொசிஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவலிப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸுடைய ரொட்டேட்டிங் எஃபெக்டை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். ஹேவ் யூ அப்சர்வ் தி பொசிஷன் ஆஃப் தி ஹேண்டில் இன் த டோர். உங்களுடைய டோரில் வந்து அந்த ஹேண்டலுடைய பொசிஷன் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் தி எட்ஜ் ஆஃப் தி டோர். அந்த கதவுடைய அந்த எட்ஜில் தான் வந்து அது பொருத்தியிருப்பாங்க. வை, ஏன் அதை வந்து அங்கே வச்சுருக்காங்க அண்ட் நாட் அட் சம் அதர் பிளேசஸ்? வேறு எங்கேயும் அதை வைக்கல, நம்ம கை பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா, அது ஏன் எப்பயுமே அது எட்ஜில் தான் கொடுத்துருக்காங்க, ஏன் அது வேறு எங்கேயாவது வைக்கக்கூடாது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஹாவ் யூ ட்ரை டு புஷ் அ டோர் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் க்ளோசர் டு த ஹிட்ஜஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு எட்ஜஸ்? அந்த டோர் நம்ம அந்த செவத்தில் ஒரு டோர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே கை வச்சு யாராவது தள்ளி பார்த்துருக்கீங்களா? டோரை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நம்ம எப்பயுமே பாருங்கள், டோர் திறக்கும் போது அந்த பக்கம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா இந்த பக்கமாக தான் நம்ம டோரை திறக்குவோம். ஆனால் அது எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அங்கே கிட்ட போய் டோரை நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம். இது இயற்கையாகவே நமக்கு வந்த ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டால், த டோர் கேன் பி easily opened or closed when you apply the force at the point far away from the fixed edge. எங்கே டோர் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ
அந்த ஃபிக்ஸாக இருக்கிறதுலேருந்து தூரமாக எங்கே பொசிஷன் இருக்கோ அங்கே வச்சு புல்லோ புஷ்ஷோ பண்ணால் தான் டோர் ஈஸியாக ஓப்பன் ஆகும், க்ளோஸும் ஆகும். இன் திஸ் கேஸ் த எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் யூ அப்ளை இஸ் டு டர்ன் தி டோர் அபவுட் தி ஃபிக்ஸ்டு எட்ஜ். இந்த நம்ம ஃபோர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது என்னென்னா டோரை டேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது. திஸ் டேர்னிங் எஃபெக்ட் of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of the force is more. அப்போ இந்த டேர்னிங் எஃபெக்ட், இந்த ஓப்பன் பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக, அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்போனா டிஸ்டன்ஸ் வந்து தூரமாக இருக்கும்போது அந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அதிகமாக வந்து செலுத்த வேண்டியது இருக்காது. பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர். ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். தி ஆக்சிஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு எட்ஜ், அந்த டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அபவுட் விச் த டோர் இஸ் ரொட்டேட்டட் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த கதவு எங்கே இருந்து அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு க்ளோஸ் பண்ணுது, மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அது அங்கே ஃபிக்ஸாக இருக்கிறதுனால தான் அது ரொட்டேட் ஆகுது. அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் தி rod to the floor or wall and apply a force at the other end tangentially. இப்போது ஏதோ ஒரு ராட் எடுத்துகிட்டு ஃப்ளோர்லேயோ இல்லை செவத்துலேயோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றாங்க. The rod will be turned about the fixed point is called point of rotation. அந்த ராட் என்ன பண்ணோன்னா அப்படியே டேர்ன் பண்ணும், அந்த எங்கே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து அப்படியே டேர்ன் பண்ணோம். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த இடத்துலேருந்து ரொட்டேட் ஆகுதோ அது பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுடைய மொமெண்ட் அப்படின்னா என்ன, அங்கே லீனியர் மொமெண்டம் படித்தோம், இங்கே மொமெண்ட்னா என்ன, ரொட்டேஷன் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அதுலேருந்து இது ரொட்டேட் ஆகிறதோ இல்லை டேர்ன் ஆகிறதோ அந்த எஃபெக்டை தான் நம்ம வந்து மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபோர்ஸுடைய மொமெண்ட் அப்படின்றோம். ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இஸ் கால் மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் என்னன்னா ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸுடைய ரொட்டேட் பண்ணுறதோ இல்லை டேர்ன் பண்ணுறதுடைய எஃபெக்ட் தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அபவுட் தட் பாயிண்ட் ஆர் டார்க், அதை வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ்னும் சொல்லலாம், இல்லைனா டார்க் அப்படின்னும் சொல்லலாம். இட் இஸ் மெஷர்ட் பை தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அண்ட் தி perpendicular distance d between the first point or the fixed axis and the line of action of the force. ஸோ இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு விஷயத்தில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். எதை மல்டிப்ளை பண்ணுறோம், ஃபோர்ஸையும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது. பெர்பெண்டிகுலர் அப்படின்றது இப்படி ஸ்ட்ரைட்டாக பேரலாக ஒரு லைன் வரைகிறோன்னா அதுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு டி. இப்போது செலுத்தக்கூடிய ஃபோர்ஸையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டார்க் கிடச்சிரும். அந்த டார்க்குடைய சிம்பிள் தான் வந்து இது. between the fixed point and the fixed axis and the line of action of the force. So F into D. Torque is a vector quantity. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி தான். ஃபோர்ஸும் வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தோம், லீனியர் மொமெண்டமையும் வெக்டார் குவான்டிட்டி பார்த்தோம், இங்கே டார்க்கையும் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு தான் பார்க்குறோம். அதாவது டைரக்ஷன், குறிப்பிட்ட டைரக்ஷன் இதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இட் இஸ் ஆக்டிங் அலாங் தி டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இதுக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா அந்த பிளேன் சர்ஃபேஸ் எங்கேருந்து அது செயல்படுதோ அதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக மேல் நோக்கி இருக்க மாதிரி. ஸோ பெர்பெண்டிகுலராக இது இருக்கிறதா அதோடைய டைரக்ஷன், ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்குது அதோடைய டைரக்ஷன். கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ். அப்போ இதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எந்த பக்கம் அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இதுக்கு இருக்குது. இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். இங்கே ஃபோர்ஸுக்கு நம்ம நியூட்டன் சொல்கிறோம், டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர் சொல்கிறோம். அப்போ அந்த ஃபார்முலா வச்சு அப்படியே அதுக்கு எஸ்ஐ யூனிட் சொல்ல வேண்டியது தான். எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ நியூட்டன் மீட்டர். கப்புள்னா என்னென்னா ஜென்ரலாக நம்ம கப்புள்னா 2 சொல்லுவோம். 2 equal and unequal parallel forces applied simultaneously. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸோ இல்லை அன்ஈக்குவல் பேரல், அன்ஈக்குவல் நம்ம இப்போ தான் படித்தோம். சேம் டைரக்ஷனில் இருந்தால் அது ஈக்குவல், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அது அன்ஈக்குவல் பேரல் ஃபோர்ஸஸ் படித்தோம். இப்போது ஈக்குவலோ அது அன்ஈக்குவலோ அப்ளைட் சைமுல்டேனியஸ்லி சைட் பை சைடு உடனே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சேம் டைமில் அப்ளை பண்ணுறோன்னா டூ டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் வெவ்வேறு பாயிண்டில் பண்ணும்போது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கப்புள் அப்படின்றோம். கப்புள்னால் 2.
அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் இல்லை 2 அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வெவ்வேறு பாயிண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறோன்னா அதுதான் கப்பிள். த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தி 2 ஃபோர்ஸஸ் டஸ் நாட் கோயின்சைட். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துறோம் அப்படின்னா அது வந்து ஒன்றா சேராது, கோயின்சைட் ஆகாது. ஏன்னா வெவ்வேறு பாயிண்ட்லேருந்து தானே நம்ம அப்ளை பண்ணுறோம், அதனால் வந்து ரெண்டும் ஒன்றா சேராது. இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் 0. இது டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் எதுவும் இருக்காது, ஏன்னா ரிசல்ட் வந்து 0வாக இருக்கும், கோயின்சைட் ஆகாது இல்லையா. ஸோ 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக நம்ம இங்கே ஈக்குவல்னும் போது F1 இஸ் ஈக்குவல் டு F2னா அப்போ அது நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 ஆகிடுது. F1 மைனஸ் F2 அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டு கொண்டு வரும்போது என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. என்ன காரணம், ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ், அதுதான் கப்பிள் அப்படின்றோம். பட் அ கப்பிள் ரிசல்ட்ஸ் இன் காசஸ் த ரொட்டேஷன் ஆஃப் தி பாடி. ஆனால் இந்த கப்புளால் நமக்கு என்ன ஏற்படுது, ரிசல்டன்ட் 0வாக இருக்கிற இந்த கப்புளால் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா ஒரு பொருளை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி கப்பிள் இஸ் நோன் அஸ் மூமெண்ட் ஆஃப் அ கப்பிள். இந்த கப்புளால் நமக்கு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், மூமெண்ட் ஆஃப் தி கப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், டேர்னிங் அ டேப். நம்ம டேப் ஓப்பன் பண்ணுறோம், அப்போ அதில் 2 ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் அ ஸ்க்ரூ. ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணாலோ இல்லை அந்த ஸ்க்ரூவை வந்து கலட்டினாலோ அதுவும் நமக்கு கப்பிள் சொல்கிறோம். ஸ்பின்னிங் ஆஃப் அ டாப், பம்பரம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கப்பிள் தான், மூமெண்ட் ஆஃப் தி கப்பிள் தான், எக்ஸெட்ரா. மூமெண்ட் ஆஃப் தி கப்பிள் இஸ் மெஷர்ட் பை தி. இப்போது இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட். இங்கே ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ். ஒரு ஃபோர்ஸையும் ஒரு டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு மூமெண்ட் ஆஃப் அ கப்பிள். த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் தி கப்பிள் இஸ் மெஷர்ட். இப்போ டேர்னிங் எஃபெக்டை அப்ளை பண்ணி, இப்போ நம்ம கப்பிள்னா என்னன்னு பார்த்தோம், அதோடைய டேர்னிங் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். டேர்னிங் எஃபெக்டை தான் வந்து நம்ம மூமெண்ட் ஆஃப் அ கப்பிள்னு பார்த்தோம். இப்போ டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் மெஷர்ட். கப்பிள் turning effect of a couple is measured by the magnitude of its moment. அந்த மூமெண்ட்டுடைய மேக்னிடியூட் எவ்வளவா இருக்கோ அதுதான் வந்து நமக்கு மூமெண்ட் ஆஃப் அ கப்பிள். இப்போது மூமெண்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அதோடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸையும் ஃபோர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் நமக்கு மூமெண்ட் ஆஃப் கப்பிள் கொடுக்குது. ஸோ M இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு S. The unit of moment of couple. The moment of couple உடைய யூனிட் என்னன்னா நியூட்டன் மீட்டர் in SI system and dyne centimeter in CGS system. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 1 வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. நியூட்டன் மீட்டர் SI சிஸ்டமில் இங்கே ஃபோர்ஸுக்கு நியூட்டன், எஸ்ன்றது டிஸ்டன்ஸ், அதை வந்து மீட்டராக நம்ம சொல்கிறோம், அப்போ நியூட்டன் மீட்டர். அதே நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமில் சொல்லும் போது டைன் சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் தி மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் கப்பிள் இஸ் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ். ஸோ கன்வென்ஷன் நம்ம எடுத்துக்கும் போது அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிறோம். இஃப் தி பாடி இஸ் ரொட்டேட்டட் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது லெஃப்ட் டு ரைட்டாக நம்ம டேர்ன் பண்ணும்போது அதை நம்ம என்ன ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இஃப் இட் இஸ் ரொட்டேட் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் அது நெகட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், கிளாக் வைஸாக இருந்தால் நெகட்டிவ். ஓகேங்களா? தென் இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரைட் டு நம்ம கிளாக் ஞாபகம், நம்மளோட கடிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி ரைட்லேருந்து இப்படி டேர்ன் பண்ணி இப்படி லெஃப்ட்டுக்கு போகிறது, ஆன்டி கிளாக் வைஸ்னால் லெஃப்ட்லேருந்து டேர்ன் பண்ணி ரைட்டுக்கு வருது. அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். இந்த டார்க் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் அப்படின்னா கியர்ஸ், வண்டிலெலாம் கியர் இருக்கு இல்லையா, அந்த இடம். கியர் இஸ் அ சர்க்குலர் வீல் வித் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம். அதோடைய ரிம்மை சுற்றி பல்லு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து கியர், அது தான் வந்து நம்ம கியர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ வீல். இந்த கியர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கியர் போடுறோம், கியர் சைக்கிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமா, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரொட்டேஷனுடைய ஸ்பீட் அதிகரித்துக்காக தான் நம்ம கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். இந்த டார்க்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பவர் அதிகமாக செலுத்தும் போது இந்த கியர்ஸ் வந்து நமக்கு ஸ்பீடு கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. சீசா, மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் பிளேட் ஆன் த சீசா. சீசான்றது இப்படி மேலே கீழே போகும் இல்லையா, பார்க்கில் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்போம், மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் போய்ட்டு விளையாடுவோம், அதுதான் வந்து சீசா. சின்ஸ் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த வெயிட் ஆஃப் தி
பர்சன் சிட்டிங் ஆன் இட். 2 பேரும் ஒரே வெயிட்டோட உட்காருவாங்களா அப்படின்னா வாய்ப்பில்லை. வெவ்வேறு வெயிட்டோட தான் உட்காந்து விளையாடுவாங்க. த ஹெவியர் பர்சன் லிஃப்ட்ஸ் தி ஹையர் லைட்டர் பர்சன். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் கம்மியாக இருக்கிறவங்கள மேலே ரொம்ப ஈஸியாக தூக்கிடுவாங்க. when the heavier person comes closer to the pivot point, அங்கே பிடிச்சிக்கிறதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அது கிட்ட வந்து இவங்க உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாயிண்ட்டை, பிவோட் பாயிண்ட்டை. the distance of the line of action of the force decreases. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சி போகுது. இந்த பக்கம் இருக்கிற அவங்களுடைய பொசிஷனுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய பொசிஷனுடைய டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டார்க் வந்து கம்மியான ஃபோர்ஸ் செலுத்தினா போதுமானது. இட் சேஞ்சஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் டு ஆக்ட் ஆன் இட். திஸ் எனேபிள்ஸ் த லைட்டர் பர்சன் டு லிஃப்ட் தி ஹெவியர் பர்சன். இதனால தான் இவங்க கொஞ்சம் கிட்ட அப்படி நகர்ந்து வந்து, வெயிட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட வந்து நகர்ந்து வந்து உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக இருக்கக்கூடிய பர்சன் கூட ஹெவியாக இருக்கக்கூடிய பர்சனை வந்து மேலே தூக்குறதுக்கு அவங்களால முடியும். அதில் இந்த சீசாலையும் பார்த்தீங்கன்னா இந்த டார்க்குடைய எஃபெக்ட் நமக்கு யூஸ் ஆகுது. தென் ஸ்டீரிங் வீல், வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டீரிங் வீல் இல்லையா, ஸ்மால் ஸ்டீரிங் வீல் எனேபிள்ஸ் யூ டு மொனேக் அ கார் ஈஸிலி பை டிரான்ஸ்ஃபரிங் எ டார்க் டு தி வீல்ஸ் வித் லெஸ் எஃபெக்ட். சின்ன ஸ்டேரிங் வீல் இருக்குது, கார்லலாம் குட்டியாக இருக்கும் இல்லையா ஸ்டேரிங் வீலு. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக டார்க் வந்து நம்ம வீல்ஸ்க்கு செலுத்த முடியும். கொஞ்சம் லெஸ்ஸான எஃபெக்டை கொடுத்தாலும் கூட அந்த டார்க் நம்ம வீல்ஸ்க்கு நம்மளால் செலுத்த முடியும் அந்த ஸ்டேரிங் வீலை வச்சு. தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ். when a number of like and unlike parallel forces acts on a rigid body, ஒரு பொருள் மேலே லைக் parallel forcesோ unlike parallel forcesோ நிறைய செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடி இஸ் இன் equilibrium. இப்போ அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியமாக இருக்குது, எந்த மூமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்குது. தென் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி மூமெண்ட்ஸ், இந்த எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, அதோடைய கவுண்டிங்ஸ், அல்ஜிப்ரிக் சம்முன்னா இங்கே அடிஷன். ஸோ அதோடைய கவுண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. clockwise directionல இருக்கக்கூடிய சம்மும் அதுவே anti-clockwise நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுடைய சம்மையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஆட் பண்ணி பார்த்தா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். clockwise செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், anti-clockwise செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். in other words, the algebraic sum of the moments of all the individual forces about any point is equal to 0. the algebraic sum னா addition. ஸோ moments எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் உடைய அந்த பாயிண்ட் வந்து எப்பயுமே 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த illustration given figure 1.5, the force F1, ஸோ மேலே இருக்கக்கூடிய பிக்சரில் பாருங்கள், force F1 produces an anti-clockwise rotation. இந்த ஃபோர்ஸ் F1 செலுத்தும் போது அது எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி-கிளாக்வைஸ், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு டேர்ன் ஆகுது. அட் டிஸ்டன்ஸ் D1, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, D1 உடைய டிஸ்டன்ஸில் அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் பிவோட் P, பிவோட் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே சென்டரில் இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. கால் ஃபல்க்ரம். இந்த பிவோட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபல்க்ரம்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் F2 ப்ரொடியூஸ் அ கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா F2 வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. டிஸ்டன்ஸ் D2, அந்த பாயிண்ட் அந்த பிவோட்லேருந்து அதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து D2 அப்படின்னு சொல்கிறோம். the principle of momentum can be written as, இந்த இடத்துல moment அப்படின்னா என்ன, எப்படி எழுதலாம் அப்படின்னா, moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டுத்துடைய சம்ஸையும் நம்ம பார்க்கும்போது 0க்கு வந்துடும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா. ஸோ F1 into D1, இங்கே F1 D1 இந்த பிக்சருக்கு மேலே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி F2 into D2 is equal to F2 into D2. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். இப்போ செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா என்ன பார்க்கலாம். நியூட்டனுடைய செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பொருள் மேலே செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னா என்னது, புல் ஆர் புஷ், அதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொருள் மேலே நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இங்கே மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு பொருள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் அந்த ஃபிக்ஸ் ஆன இடத்துலேருந்தே மொமெண்ட் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டோர், விண்டோஸ் எல்லாம் பார்த்தோம், ஒரே இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால்
க்ளோஸ் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அந்த மாதிரி மூமெண்ட்டை தான் நம்ம மொமெண்டம் சொல்கிறோம். அப்போ லீனியர் மொமெண்டம்க்கு இந்த நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் வந்து லீனியர் மொமெண்டம்க்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ். இந்த மொமெண்டமில் சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். எந்த பக்கம் ஃபோர்ஸை செலுத்துகிறோமோ அந்த பக்கம் தான் வந்து இந்த மொமெண்டம் ஏற்படுது அப்படின்றது தான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். This law helps us to measure the amount of force. இந்த லா மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் செலுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த லா மூலிமா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், அளக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. லெட் m be the mass of moving body. எந்த பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கோ அது வந்து அந்த பொருளுடைய மாஸ், வெயிட்னு வச்சுக்கோங்க, மாஸ். மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் இனிஷியல் ஸ்பீடு. ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனில் அது மூவ் ஆகிட்டுருக்கு. அதோடைய ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து u. ஆஃப்டர் அ இன்டர்வல் டைம் இன்டர்வல் ஆஃப் t. இங்கே t அப்படின்றது டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். the velocity of the body changes to v. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு ஒரு ஸ்பீடு வந்து அதிகரிக்கும் இல்லையா. இங்கே வெலாசிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு தான் வந்து நம்ம வெலாசிட்டி சொல்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு உண்டான ஸ்பீடு வந்து அதிகரிக்கிறது தான் நம்ம v அப்படின்னு எடுத்துக்கிறோம், வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். டியூ டு தி இம்பேக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் f. இந்த சேஞ்சஸ் ஏன் ஏற்படுதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுடைய அன்பேலன்ஸ்டு எஃபெக்ட்னால தான் வந்து இது ஆகுது. ஸோ இங்கே ஃபோர்ஸை வந்து எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் எடுத்துக்கிறோம், எந்த பொருள் மூவ் ஆகுதோ, இங்கே மொமெண்டம்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டான பொசிஷன்லேருந்து மூவ் ஆகக்கூடியதை மொமெண்டம் சொல்கிறோம். எந்த பொருள் மூவ் ஆகுதோ அந்த பொருளுடைய மாஸ், வெயிட்டை வந்து எம்னு எடுத்துக்கிறோம். அந்த பொருள் மூவ் ஆகும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடை யூன்னு எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகுது, அதை v அப்படின்னு எடுக்கிறோம். அதில் நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸை f அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி அது வந்து pi அப்படின்னு எடுக்கிறோம். அது மாஸ் இன்ட்டு இனிஷியல் மூமெண்ட் u. ஸோ மாஸ் இன்ட்டு u. ஃபைனல் மூமெண்ட் கடைசியாக அதோடைய ஸ்பீடு எப்படி, அந்த மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா pf. இனிஷியலுக்கு i போட்டிருக்கோம், ஃபைனலுக்கு f போட்டிருக்கோம். ஸோ p is equal to mv, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அடுத்து சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது எப்படி எடுத்துருக்குறோம், அந்த p உடைய f ஃபைனலில் இருந்து அந்த p உடைய இனிஷியலை, ஃபோர்ஸுடைய இனிஷியலை நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா நம்ம போடும்போது mv மைனஸ் mu பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இந்த mv மைனஸ் muவை நியூட்டன் லா செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம செலுத்தும் போது அந்த ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபோர்ஸ் அப்படின்றது நியூட்டனுடைய செகண்ட் லா படி என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சொல்லியிருக்கு. அப்போ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அந்த டைமை பொறுத்து நமக்கு அந்த மொமெண்டமில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அப்போது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் mv மைனஸ் mu பை t. இங்கே m வந்து காமனாக இருக்கிறதுனால அந்த m வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம் அடுத்த இதில். ஸோ f இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு km, ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த vயும் uயும் ஒன்றா கொண்டு வந்துடும். ஸோ km இன்ட்டு v மைனஸ் u பை t டைம். அங்கே ஹியர் k, இங்கே k அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. இந்த ப்ரொபோர்ஷனல் சொல்கிறோம் இல்லையா, அதோடைய கான்ஸ்டன்ட் தான் வந்து k. அந்த k உடைய வேல்யூ வந்து 1. அதனால் எல்லா யூனிட்ஸ்லையும் k உடைய வேல்யூ வந்து ஒன்று தான். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த kவை எடுத்துடுறோம். ஸோ f ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u பை t. இங்கே v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து இனிஷியல் ஸ்பீடு. சின்ஸ் ஆக்சலரேஷன், நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னது, சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் வெலாசிட்டி. ஒரு ஸ்பீடு அதிகரிச்சுட்டே போகுது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அப்படின்னா அதை நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அந்த ஆக்சலரேஷன் தான் என்ன சொல்கிறோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அந்த குறிப்பிட்ட டைமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், ஸ்பீடுடைய சேஞ்சஸ். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u பை t அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த v மைனஸ் u பை t அந்த மேலே ஃபார்முலாவில் இருக்கிறதுல நம்ம என்ன அதை எடுத்துகிட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷனை போட்டுக்க போகிறோம். So force is equal to mass into acceleration.
தென் அகெயின் இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஃபார்முலாக்கு நம்ம வந்திருக்கோம். நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் தி மோஷன் ஆஃப் தி பாடி. எக்ஸ்டர்னலாக இன்னும் ஒரு ஃபோர்ஸ் தேவையா இந்த ஒரு பொருளுடைய மூமெண்ட்டுக்கு அப்படின்னா தேவையில்லை. மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் ஒரு பொருள் போயிட்டே இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்றாங்க அதோடைய மோஷனுக்கு. சப்போஸ் ஸ்பீட் அதிகரிக்கணும் அப்படின்னும் போது எக்ஸஸாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. when the net force acting on the body is not equal to 0, ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செலுத்தக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸ், தென் டெஃபினெட்லி த வெலாசிட்டி ஆஃப் பாடி வில் சேஞ்ச். அப்போது என்ன ஆகும், அந்த பொருளுடைய அந்த ஸ்பீட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். thus the change in the momentum takes place in the direction of the force. எந்த டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை செலுத்துகிறோமோ அந்த டைரக்ஷனில் மொமெண்டம் ஏற்படுது. மொமெண்டம்ன்றது ஒரு பொருள் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய மொமெண்ட்டை தான் வந்து நம்ம மொமெண்டம் சொல்கிறோம். the change may take place either in magnitude or in direction or in both. ஒன்று மேக்னிடியூடில் சேஞ்சஸ் ஏற்படலாம், இல்லைனா டைரக்ஷனில் சேஞ்சஸ் ஏற்படலாம், இல்லைனா ரெண்டுத்துலேயுமே சேஞ்சஸ் ஏற்படலாம். ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி. ஃபோர்ஸ் எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னா ஒரு பொருளுடைய ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், எங்கள் மூணுமே நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ஆகிறத வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் சொன்னால் அது வெலாசிட்டி சொல்கிறோம். அந்த வெலாசிட்டி வந்து அதிகரிக்கிறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட டைம்லனா அது ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு ஆக்சலரேஷன் ஏற்படுறதுக்கு, அதாவது ஒரு ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு பொருளுடைய ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இன் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இப்போ ரவுண்டாக சுற்றிட்டு இருக்க ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் தோ த ஸ்பீடு magnitude of velocity, even though the speed remains constant, ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஆனால் சுற்றிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், the direction of the velocity changes. அப்போ அந்த வெலாசிட்டி உடைய டைரக்ஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் ரவுண்டாக சுற்றும் போது அந்த டைரக்ஷன் மாறிக்கிட்டே வரணும் இல்லையா, அதுதான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பீடு அந்த ஸ்பீடில் டைரக்ஷனை பொறுத்து சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போது அதை வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் தி ரேடியஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இந்த சர்க்குலர் பார்ட்டில் ஏற்படக்கூடிய டைரக்ஷனல் சேஞ்சஸ் தான் வந்து டைரக்ஷனல் சேஞ்சஸ் எங்கே ஏற்படுது அப்படின்னா ரேடியஸில் ஆக்சலரேஷனில் ஏற்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆக்சலரேஷன் ரேடியஸில் செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சென்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் திஸ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அபவுட் விச் வி ஹேவ் லேர்ன்ட் இன் 9th standard. ஸோ 9th standardல சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். என் கேபிட்டல் என் போடுறோம், ஆனால் நியூட்டன் எழுதும் போது ஸ்மால் என்னில் தான் எழுதுவோம். அப்போ ஃபோர்ஸுடைய SI யூனிட் வந்து நியூட்டன். சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து அதை டைன் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன். ஒரு நியூட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி ஆஃப் மாஸ் 1 kg ப்ரொடியூஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 mass per second square. அதுதான் வந்து நம்ம ஒரு நியூட்டன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு கேஜ், ஒரு பொருளுடைய கேஜ் வந்து 1 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கிலோகிராமுடைய அந்த ஒரு பாடியை நகர்த்துறதுக்கு இல்லைனா அதை வந்து ஒரு ஆக்சலரேஷனில் கொண்டு வரத்துக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா 1 மீட்டர், ஒரு செகண்ட் ஸ்கொயருக்கு 1 மீட்டர் அதோடைய நகர்வு வந்து இருக்கணும். 1 மீட்டர் ஒரு பொருளை ஒரு கேஜ் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 1 மீட்டர் நகர்த்துறதுக்கு ஒரு 2 செகண்டில் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg மாஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர். டெஃபினேஷன் ஆஃப் 1 டைன். இங்கே டைன்னு சொல்கிறோமா, சிஜிஎஸ் சிஸ்டமில் டைன்னு சொல்கிறோமா, அந்த டைனுனா என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி ஆஃப் 1 கிராம். அங்கே நம்ம 1 kgன்னு பார்த்தோம், நியூட்டன் சொல்லும் போது நம்ம 1 kgன்னு பார்த்தோம். இங்கே டைனுன்னு சொல்லும் போது 1 கிராம். 1 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 1 சென்டிமீட்டர், ஒரு 2 செகண்டுக்கு 1 சென்டிமீட்டர் நகர்த்துறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம டைன், 1 டைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆல்சோ 1 நியூட்டன், ஒரு நியூட்டன் டைனில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 10⁵ டைன். ஒரு நியூட்டன்ன்றது 10⁵ டைன். 1 வேர்ட்ஸில் இதை கேட்பாங்க.
Unit force, the amount of force required to produce the acceleration of 1 mass per second square in a body of mass 1 kg is called unit force. ஏற்கனவே நம்ம நியூட்டன் சொன்னோம் இல்லையா, அதே தான் பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு 1 kg அளவு இருக்கக்கூடிய ஒரு பாடியை 1 மீட்டர் 2 செகண்டில் 1 மீட்டர் நகர்த்துறதுக்கு தேவையான ஃபோர்ஸை தான் நம்ம யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதையே தான் நம்ம 1 நியூட்டன்னு படித்தோம். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், the SI unit in the SI system of units, gravitational unit of force is kilogram force. So gravitational சொல்லும்போது அது கிலோகிராமில் சொல்கிறோம். represented by kg f, ஃபோர்ஸுக்கு f யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ kg f. இதே CGS சிஸ்டமில் இந்த கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே கிலோகிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். SI யூனிட்டில் நம்ம CGS சிஸ்டமில் சொல்லும்போது கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். represented by gf, small f. 1 kilogram force is equal to 1 kilogram into 9.8 meter per second square, which is equal to 9.8 Newton. 1 gram force என்ன சொல்கிறோன்னா 1 gram into 980, அங்கே 9.8 மீட்டர் சொல்கிறோம். இங்கே 980 centimeter per second square is equal to 980 dyne. இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. impulseனா என்னன்னு பார்க்கலாம். a large force acting for a very short interval of time is called impulsive force. ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்டான சமயத்தில் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். when a force F acts on a body for a period of time t, ஒரு ஃபோர்ஸ் F அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பொருள் மேலே செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், then the product of force and time is known as impulse. அப்போது அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை நம்ம ஜே அப்படிங்கிற எழுத்தால் நம்ம அதை குறிப்பிடுறோம். ஸோ இம்பல்ஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ டைமில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேலே செலுத்துகிறோம், அவ்வளோதான் இம்பல்ஸ். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி பை நியூட்டன் செகண்ட் லா. இப்போ நியூட்டனுடைய செகண்ட் லாவை நம்ம இங்கே அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டைம் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச். அப்போ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நியூட்டனுடைய செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இன்ட்டு டைமை தான் வந்து நம்ம இம்பல்ஸ் சொல்கிறோம். ஸோ இம்பல்ஸ் இம்பல்ஸும் நமக்கு இந்த நியூட்டன் செகண்ட் லாவும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அந்த மொமெண்டம் உடைய சேஞ்சும் இந்த இம்பல்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, அந்த மொமெண்ட் தான் வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் சொல்கிறோம். ஸோ மொமெண்டமும் இந்த இம்பல்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இட்ஸ் யூனிட் இஸ் kg meter per second square per second or Newton second square இல்லை செகண்ட் அவ்வளோதான், or Newton second. Change in momentum can be achieved in two ways. இந்த momentum உடைய சேஞ்ச் வந்து ரெண்டு வகையில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், நிறைய ஃபோர்ஸ் ஒரு கம்மியான நேரத்தில் நிறைய ஃபோர்ஸு செலுத்துறது, இது ஒரு மொமெண்டம். இப்படி ஒரு மொமெண்டம் சேஞ்ச் வந்து நம்ம ஏற்படுத்தலாம். இல்லைனா ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் டைம், நிறைய நேரம் ஆனால் ஒரு கம்மியான ஒரு ஃபோர்ஸை செலுத்தும் போது ஏற்படக்கூடிய மூமெண்ட்ஸ், அது வந்து இந்த ரெண்டு வகையில் நம்ம வந்து ஒரு பொருளை நகர்த்த முடியும் ஃபிக்ஸடான இடத்துலேருந்து. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ் டு ரெடியூஸ் ஜெர்க்ஸ் வைல் மூவிங் ஆன் அன்ஈவன் ரோடு. நம்ம ரோடு சரியில்லை, ஒரு மாதிரி பள்ளம் மேடாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நமக்கு அதிகமான ஜெர்க்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்ப்ரிங்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் பீரியடில் அதிகமான ஃபோர்ஸஸ் எழுத்துறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். கிரிக்கெட் விளையாடும் போது த ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வெல் கேட்சிங் த பாலை கேட்ச் பண்ணும்போது அவங்க அந்த கையை வந்து பின்னாடி இழுத்துட்டு அந்த கேட்ச் பிடிப்பாங்க. ஹி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். நிறைய நேரத்துக்கு கம்மியான ஃபோர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க டு கேட்ச் த பால். அந்த பாலை பிடிக்கிறதுக்காக நிறைய நேரம் ஆனால் கம்மியான ஃபோர்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரிசல்டட் இந்த லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் இஸ் ஹேண்ட். அதனால் அவங்களோட கைக்கு கம்மியான ஒரு இம்பல்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் மூவ் ஆகுது. ஸோ இம்பல்ஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் தி பாடி. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஏற்கனவே செகண்ட் லா ஃபர்ஸ்ட் லா எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன்.
The third law of motion என்ன சொல்லுது அப்படின்னா, for every action, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் there is an equal and opposite reaction, ஈக்குவலான சரிசமமான ஆப்போசிட்டான ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய தேர்ட் லா. they always act on two different bodies. அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு பொருள் மேலே வந்து அது செயல்படும். if a body A applies a force FA on a body B, இப்போ ஒரு A அப்படிங்கிற ஒரு பொருள் B அப்படிங்கிற ஒரு பொருள் மேலே FA அப்படிங்கிற ஒரு அளவோட ஃபோர்ஸ் செலுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது B எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, then the B reacts with force FB on the body A. அதே அளவோட ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த B அப்படிங்கிற ஒரு பொருள் A அப்படிங்கிற ஒரு பொருள் மேலே அதோட ஃபோர்ஸை வந்து அது செலுத்தும். which is equal to FA in magnitude. மேக்னிடியூடில் சேமாக இருக்கும். அதாவது அது எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அந்த அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். FB is equal to minus FA. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when bird flies they push the air downward with their wings. இந்த பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணும்போது தன்னுடைய ரெக்கைகளை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா காற்றை கீழ் நோக்கி தள்ளும். அது கீழே இப்படி அழுத்துறதுனால தான் பேர்டு வந்து மேலே இப்படி போகுது. அப்போது அந்த இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். எந்த அளவுக்கு அது வேகமாக கீழே தள்ளுதோ அந்த காற்றை அந்தளவுக்கு அது வேகமாக மேலே பறக்கும். அப்போது அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் எப்படி இருக்குது, காற்றை கீழே தள்ளுது, இது மேலே போகுது. அப்போது ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த ஏர் புஷஸ் த பேர்ட் அப்வர்ட். இங்கே ரியாக்ஷன். இந்த விங்ஸை வச்சு காற்றை கீழே தள்ளுறது ஆக்ஷன், இந்த பேர்டு மேலே போகிறது ரியாக்ஷன். when the people swims it pushes the water using the hands backward. ஸ்விம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியை தன்னோட கையால் பின்னாடி தள்ளி விடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அவங்க தள்ளுறாங்க அந்த அளவுக்கு இவங்க முன்னாடி நோக்கி இவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. அப்போது தண்ணியை பின்னாடி தள்ளுறது ஆக்ஷன், இவங்க முன்னாடி ஸ்விம் பண்ணி போகிறது ரியாக்ஷன். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக தள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு வேகமாக இவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. when you fire a bullet, இப்போ கன்லேருந்து ஒரு புல்லட் ஃபயர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன் recoils backward and the bullet is moving forward. கன் என்ன பண்ணோம், பின்னாடி பேக்வேர்டில் திரும்பும், புல்லட் வந்து முன்னாடி நோக்கி போகும். அது ஆக்ஷன் இல்லையா, புல்லட் வெளியே வர்றது ஆக்ஷன். அந்த கன் ஈக்குவலைசஸ் திஸ் ஃபார்வர்ட் ஆக்ஷன் மூவிங் பேக்வேர்ட். அந்த கன்னில் இருந்து ஷூட் பண்ணும்போது தெரியும், அந்த கன் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வரும், புல்லட் முன்னாடி போகும்போது கன்னுடைய மூமெண்ட் வந்து பின்னாடி இருக்கும். அப்போது புல்லட் வெளியே போகிறது ஆக்ஷன், அந்த கன் பின்னாடி வர்றது ரியாக்ஷன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இங்கே லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் செலுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மொமெண்டம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் நம்ம செலுத்துகிறோமோ அதுதான் மொமெண்டம். தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி பாடின்னு சொல்கிறது. there is no change in the linear momentum of the system of bodies as long as no net external force acts on them. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் செலுத்தாத வரைக்கும் லீனியர் மொமெண்டமில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. லீனியர் மொமெண்டம்ன்றது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே செலுத்தக்கூடிய ஃபோர்ஸுடைய அளவு. அப்போது எக்ஸ்ட்ராவாக ஃபோர்ஸ் செலுத்தாத வரைக்கும் அங்கே எந்த மாற்றங்களும் இருக்காது. அதோடைய மூமெண்ட்டில் அது போயிட்டே இருக்கும் தானா. let us prove the law of conservation of linear momentum with the following illustration. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பிக்சரில் அப்படியே பாருங்கள். m1 m2 m1ன்றது ஒரு பொருள், m2ன்றது ஒரு பொருள், u1 u2 அப்படின்றது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் செலுத்துறாங்க, அந்த ஃபோர்ஸுக்கு உண்டான ரியாக்ஷன் என்ன வருது அப்படின்றது தான் FAFB v1 v2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரூஃப் படிக்கலாம் பாருங்கள். லெட் டூ பாடிஸ், இப்போ ரெண்டு பொருட்கள் எடுத்திருக்கோம், A அப்படிங்கிற ஒரு பொருளும் B அப்படிங்கிற ஒரு பொருளும், ஹேவிங் மாசஸ் m1 m2. அந்த m1 m2னா அதோடைய அளவு எந்த அளவுக்கு அது வெயிட் இருக்குது. மாஸ்ன்றது அமௌண்ட் ஆஃப் அந்த ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் உடைய அளவு தான் வந்து மாஸ்ன்னு சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்ம வெயிட் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஸோ அந்த m1 m2ன்றது அந்த AB அப்படிங்கிற பொருளுடைய வெயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மூவ் வித் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இப்போ A அப்படிங்கிற ஒரு பொருளும் B அப்படிங்கிற ஒரு பொருளும் அதுக்குண்டான அந்த வெயிட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது. u1 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு, இப்போ 10 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொஞ்சம் ஸ்பீடில் மூவ் ஆகுது. u2 இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். வெலாசிட்டி A வந்து u1 வெலாசிட்டிலையும் B வந்து ut அப்படிங்கிற வெலாசிட்டிலையும் மூவ் ஆகிட்டே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்குது. let the velocity of the first body be higher than that of the second body. இப்போ ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடியுடைய அந்த ஸ்பீடு வந்து செகண்ட் வரக்கூடிய அந்த பாடியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அப்போது u1 இப்போது எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் u2.
U2-வை விட பாடி B மூமெண்ட்டை விட பாடி A உடைய மூமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. டியூரிங் அன் இன்டர்வல் ஆஃப் டைம் t செகண்ட். இப்போ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் t அப்படிங்கிற ஒரு செகண்டில் த டென் டு ஹேவ் அ கொலைட். இப்போ ஒரு பொருள் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பொருள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது இடிச்சுக்கும் இல்லையா. அப்போது இப்போ U1 U2 அப்படிங்கிற ஸ்பீடு வந்து U1 உடைய ஸ்பீடு தான் அதிகம். அப்போ இது ஸ்பீடாக வந்துட்டுருக்கு, இது கொஞ்சம் ஸ்பீடாக கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ரெண்டும் கொலைட் ஆகுது, இப்போ இடிக்குது. ஆஃப்டர் இம்பேக்ட் போத் ஆஃப் த மூவ் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ லைட்டாக இந்த பொருள் வந்து இந்த A வந்து B-யை இடிச்சிச்சு. அப்போ இடித்த உடனே என்ன ஆகும், இப்போ B-யும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பீடில் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன ஆகும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மூவ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய வெலாசிட்டி இப்போ என்ன ஆகுதுன்னா V1 V2 அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்ட்ரெயிட்டான ஒரு பாதையில் அது மூவ் ஆகுது. ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு A. இப்போது B மேலே ஒரு ஃபோர்ஸ் A செலுத்துச்சு பார்த்தீங்களா, வந்து இடிச்சிச்சு இல்லையா. அப்போது அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், FA is equal to M2 அப்படின்னு சொல்கிறாங்க. M2ன்றது என்னென்னா V2 minus U2 by T. இங்கே U2ன்றது இனிஷியல் வெலாசிட்டி, அது என்ன ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தது அது இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே V2 அப்படின்றது என்னது, அந்த பொருள் வந்து A வந்து B மேலே இடித்ததுக்கப்புறம் அது என்ன ஸ்பீடில் போச்சு, அதுதான் இங்கே V2 நமக்கு. ஸோ V2 minus U2 by T. இப்போது ஃபோர்ஸ் ஆன் பாடி A டியூ டு B. இப்போ பாடி A இருக்கா, பாடி ஒரு A வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தது, B மேலே அது இடிச்சிச்சு. அப்போ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா FB is equal to M1 அப்படின்னு சொல்கிறாங்க. M1 அப்படின்றது என்னது, இதுடைய அடுத்து வரக்கூடிய வெலாசிட்டி, அதாவது V1 மைனஸ் அதுடைய இனிஷியல் வெலாசிட்டி U1 டிவைடட் பை T பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடும். இப்போ இதில் கொண்டு வந்து நம்ம நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷனை கொண்டு வந்து செலுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுது, ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அந்த நமக்கு FB is equal to minus FA கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே FBன்றது நமக்கு M1 V1 minus V1 minus U1 divided by T is equal to minus M2 V2 minus U2 divided by T. ஸோ இங்கே அப்படியே இது பண்ணுறாங்க பாருங்கள், இதுக்குள்ளே இந்த M1-ஐ வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது M1 V1 plus M2 V2 is equal to மறுபடியும் இதை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது M1 U1 plus M2 U2 அப்படின்றத 1.9 போட்டுக்கிறாங்க. தென் the above equation confirms in the absence of an external force the algebraic sum of the momentum after collides is numerically equal to sum of the momentum before collision. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இடிக்குது இல்லையா, இப்போ A வந்து B-யை வந்து இடிச்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத போது ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது என்ன, A B-யை போய் இடிச்சிச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத போது அதோடைய ஆப்சன்ஸில் அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் மொமெண்டம், இந்த மொமெண்டம் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அது மேலே செலுத்துகிறோமோ அதோடைய சம்முன்னா அடிஷன், கொலைஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூமரிக்கல் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷனுக்கு அது ரெண்டுத்துடைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவு தான் அது இடித்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது ஈக்குவலாக இருக்குது. அது இடிக்காமல் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அதே அதே ஃபோர்ஸ் தான் இருக்குது, அது இடித்ததுக்கப்புறம் அதோடைய ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு சொல்லுது. ஹென்ஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் இஸ் ப்ரூவ்டு. ஸோ இதை வச்சு அவங்க லீனியர் மொமெண்டம் அப்படின்றத வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. Rocket propulsion. Propulsion of rockets is based on the law of conservation of linear momentum. இப்போ ராக்கெட்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, ராக்கெட்ஸ் மூவ் ஆகிறத பார்த்துருப்பீங்க, கீழே பெருசாக அந்த நெருப்பு மாதிரி ஒன்று எரியும், அப்புறம் ராக்கெட் வந்து ஃபோர்ஸாக மேலே போகும் இல்லையா. அப்போ அது எந்த லாவை வச்சு பேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற இந்த லா வச்சு தான் வந்து அந்த ராக்கெட்ஸ் வந்து ப்ரொப்பல்ஸ் ஆகுது. as well as Newton's third law of motion. ஒன்று நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷனும், இன்னொன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற இதை வச்சு தான் வந்து லாவை வச்சு தான் வந்து ராக்கெட் ரிப்பல்ஷன்ஸ் நடக்குது. ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூயல் either liquid or solid in the propellant tank. propellant tankல இப்போ என்ன பண்ணுறாங்க, லிக்விடாவோ இல்லை சாலிடாவோ ராக்கெட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஃபியூவல்ஸை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. when the rocket is fired, இப்போ ராக்கெட்டை வந்து ஃபயர் இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா this fuel is burnt. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியூயல் என்ன ஆகும், இப்போ நம்ம வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ உள்ளே இருக்குன்னு போது அது பேர்ன் ஆகி தான் நமக்கு மூமெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி இது என்ன ஆகுது, ஃபயர் ஆகி இந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த ஹாட் கேஸ் இஸ் எக்ஜெக்டட் வித் ஹை ஸ்பீட். அப்போ உள்ளே அந்த ஃபியூவல் எரியும் போது பயங்கர சூடான அந்த கேஸ் வந்து என்ன ஆகுது, அந்த நாசல்ஸ் வழியாக வெளியே வருது.
ராக்கெட்டுடைய அந்த நாசல்ஸ் வழியாக, நாசல்ஸ்ன்றது பைப்புடைய அந்த மொனை சொல்லுவோமா, அதுதான் அந்த வெளியே வரக்கூடிய அந்த இடம். ஸோ அந்த நாசல்ஸ் வழியாக, ராக்கெட்டுடைய நாசல்ஸ் வழியாக அந்த ஹாட் கேஸ் என்ன பண்ணுது, வேகமாக வெளியே வருது, ப்ரொடியூஸங்க ஹியூஜ் மொமெண்டம். இப்போ இங்கே என்ன உருவாக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸை வந்து அது உண்டாக்குது. டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம். இப்போ இந்த ஒரு ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி கம்பியூஷன் சேம்பர். அந்த எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா உள்ள, அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா ஈக்குவலான ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த கம்பியூஷன் சேம்பரில் ஏற்படுத்துது, விச் மேக்ஸ் இட் ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வர்ட். அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த ராக்கெட் வந்து மேல் நோக்கி போகுது, அந்த நெருப்போ அந்த கேஸோ கீழ் நோக்கி வரும்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே. அப்போ எந்த அளவுக்கு அந்த கேஸுடைய ஃபோர்ஸ் கீழே இறங்கி வருதோ அந்த அளவுக்கு ராக்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த நெருப்பு வந்து கீழே வருது, இந்த ராக்கெட் வந்து மேலே போகுது. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். வைல் இன் மோஷன், இப்போ ராக்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. த மாஸ் ஆஃப் தி ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீசஸ். இப்போ இந்த ஃபியூவல் ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ஃபியூவெல்லாம் இருக்குது, அது எரிஞ்சிட்டு இருக்கு, அது காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ராக்கெட்டுடைய அந்த வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அன்டில் த ஃபியூவல் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன் அவுட். அந்த ஃபியூவல் ஃபுல்லாக எரிஞ்சு அது காலி ஆக அதோடைய வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சின்ஸ் தெர் இஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், த லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது, அந்த ஃபியூவல் பர்ன் ஆகலை, கேஸ் வெளியே வரல, இது முன்னாடி போகலை. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. அப்போ இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்றது அப்படியே ஸ்டே ஆகிடுது, அப்படியே இருக்குது, கன்சர்வ் ஆகுது. த மாஸ் ஆஃப் தி ராக்கெட் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். மேலே போக போக போக, இங்கே ஆல்டிடியூட்னா மேலேன்னு அர்த்தம், ஹைட்டுன்னு அர்த்தம். ஸோ ராக்கெட் மேலே போக போக இந்த ராக்கெட்டுடைய அந்த மாஸ் என்ன ஆகுது, வெயிட் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, விச் ரிசல்ட்ஸ் இன் தி கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் தி ராக்கெட். அதனால் அதோடைய வெயிட் குறைய 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 இதை இன்னமும் வேகமாக அது போக ஆரம்பிச்சிடுது. இங்கே வெலாசிட்டி அப்படின்றது அதோடைய வேகம், எவ்வளோ டைமில் எவ்வளோ வேகத்தில் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. ஸோ அதனால் அது வெயிட் குறைய குறைய இன்னமும் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடுது. ஒரு ஸ்டேஜில், அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் த வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் தி கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி எர்த். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் அது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பீடு அதுக்கு போதுமானதாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. ஸோ இந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம், பால் மேலே போட்டால் கீழே வருது, அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அப்போ அந்த புவியீர்ப்பு சக்தியிலேருந்து இந்த ராக்கெட் எஸ்கேப் ஆகி வெளியே போகிறதுக்கு அந்த ஸ்பீடு வந்து போதுமான அளவு ரீச் ஆகும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. எந்த ஸ்பீடில் ராக்கெட் வந்து இந்த கிராவிடேஷனல், பூமியோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகுதோ அந்த வெலாசிட்டி, அந்த ஸ்பீடை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறோம். இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றத நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிக்குவீங்க. கிராவிடேஷன் ரைட் கார்னரில் இருக்குது பாருங்கள், 1.10. கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற லா படி என்ன சொல்லுதுன்னா, திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் விச் இன் திஸ் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும், இங்கே எவ்ரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடியது அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் பார்ட்டிகல் வித் அ ஃபோர்ஸ். ஒவ்வொரு பொருளுமே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட ஒரு பொருள் வந்து அட்ராக்ட் பண்ணி தான், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃபோர்ஸால் அட்ராக்ஷனோட பவரில் தான் வந்து இருக்குது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னா ஒரு வேல்யூ ஏறும்போது இன்னொரு வேல்யூமே ஏறும். அப்போ எதோட வேல்யூ ஏறும்போது எதோட வேல்யூ ஏறும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் ஒரு ரெண்டு பொருள் வந்து அட்ராக்ஷனில் இருக்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அட்ராக்ட் ஆகிருக்குன்னு படித்தோமா. அப்போ அந்த ரெண்டு பொருளோட மாசஸ், அதுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான் இப்போ மாஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு பொருளுடைய மாசஸுடைய ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிறோம் இல்லையா. இந்த ஃபோர்ஸுடைய அளவு அதிகரிக்கும் போது இந்த மாசஸ், ப்ராடக்டுடைய மாசஸ் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்குது. இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு, இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதாவது ஒன்று ஏறும்போது ஒன்று குறையும். அப்போது இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஏறும்போது எது குறையுது அப்படின்னா டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாசஸ். இந்த ரெண்டு பொருள்களுடைய மாசஸுடைய சென்டர்லேருந்து பார்த்தா அதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய அளவு, அதோடைய தூரம் அதிகரிக்க என்ன, அதோடைய ஸ்கொயர் சொல்கிறாங்க. அந்த தூரத்தை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது
இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமாமா. இந்த ஃபோர்ஸ் இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக என்ன, டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிட்டு படித்தா ரொம்ப அழகாக இந்த லா வந்து நம்ம எழுதிடலாம். இந்த ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸு, ரெண்டு பொருள் வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பொருட்களோ பார்ட்டிகல்ஸோ வந்து ஒன்றோட ஒன்று ஏதோ ஒரு ஃபோர்ஸால் அட்ராக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு, அந்த அந்த ப்ராடக்டுடைய மாசஸ்க்கு, அந்த ரெண்டு பொருளுடைய வெயிட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. மாசஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்து இந்த ஃபோர்ஸோட ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதோடைய மாஸ் அதிகரிக்கும் போது ஃபோர்ஸ் அதிகரிக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் குறையும் போது இதோடைய மாசஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் எதுக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். The direction of the force acts along the line joining the masses. டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஃபோர்ஸ் செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் செலுத்தக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாசஸ் ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த லைனில் ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ரெண்டு மாசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி மீடியம் வேர் தே ஆர் பிளேஸ்ட். அது எந்த மாதிரியான மீடியமில் இருக்குது, ஏரில் இருக்கா, வாட்டரில் இருக்கா, அந்த மாதிரி எந்த மீடியமில் இருக்குன்றதை பற்றி அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பொருள்களுக்கும் நடுவில் எப்பயுமே வந்து ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். Let m1 and m2 be the masses of two bodies. இப்போ ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோம். ஒரு பொருள் பேர் வந்து A, இன்னொரு பொருளோட பேர் வந்து B. நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெண்டு பொருள்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் தான் வந்து ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே இது ரெண்டுத்துக்கும் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும்னு இப்போ தான் நம்ம அந்த லா படித்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். m1 m2 வந்து மாசஸ். அப்போ ஃபஸ்ட்டு லா நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு படித்தோம், force is directly proportional to the product of the masses ன்னு படிச்சோமா. இங்கே மாஸ் வந்து m1 m2. அப்போ அதோடைய ப்ராடக்ட்னா என்னது, அதோடைய மல்டிப்ளிகேஷன். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸ் அதிகரிக்கும் போது இந்த ரெண்டு பொருளோட மாசஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி வேல்யூ வரும்போது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ரெண்டுமே ஈவனாக அதிகரிக்கும், இல்லைனா ஈவனாக குறையும். ஃபோர்ஸ் இஸ் மறுபடியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிறேன். ஏன்னா 1/r² போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ் பார்த்தோமா. அப்போது 1/r². இங்கே ஆர்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் அப்பார்ட் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீட்டர் தான் வந்து ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்னு படித்தோம். அண்ட் கம்பைனிங், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரே லால ரெண்டு விஷயம் படித்தோம். ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்னொன்று இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் படித்தோம். இப்போ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணும்போது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு, m1 into m2, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு, ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ r² கீழே போட்டுக்கிட்டாங்களா. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால நம்ம அதை டினாமினேட்டரில் கொண்டு வரோம். தென் இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ சொல்லியிருக்கோமா, அதுக்கு பதிலாக இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா g அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. g அப்படின்னா என்னென்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுக்குன்னு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் வந்து g. ஸோ g m1 into m2 by r², where g is the universal gravitational constant. இங்கே gன்றது யூனிவர்சல் கிராவிடேஷனுடைய கான்ஸ்டன்ட்டான ஒரு நம்பர், இது மாறாது. இட்ஸ் வேல்யூ, இந்த ஜிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க SI யூனிட்லனா 6.674 into 10 to the power minus 11 Newton meter square per cage square. ஸோ இதோடைய வேல்யூ கொடுத்துட்ருக்குறாங்க. G, கேபிட்டல் Gன்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, இங்கே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோமா, அதான் வந்து கிராவிடேஷனல் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். when you throw any object upward, ஏதோ ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெலாசிட்டி சீசஸ் அட் அ பர்டிகுலர் ஹைட். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிட்டு அந்த வேகமாக இப்போ தூக்கி போடும்போது இந்த பாலே தூக்கி போடுறோன்னா வேகமாக தூக்கி போட ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த இடத்துல வெலாசிட்டி அப்படின்றதுன்னா அதோடைய ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீடு தான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி என்ன ஆகுதா, சீஸ் ஆகுது. சீஸ் ஆகுனா ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆகிட்டு அந்த
குறிப்பிட்ட தூரத்தில் அப்படியே அதோடைய ஸ்பீடு குறைஞ்ச உடனே ஸ்டாப் ஆன உடனே என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இட் ஃபால்ஸ் டவுன், அது என்ன ஆகுது, கீழே வர ஆரம்பிச்சிடுது. டியூ டு எதனால் அது கீழே வருது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த், புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த ஸ்பீடு தன்னுடைய ஸ்பீடு குறைஞ்ச உடனே ஸ்டாப் ஆன உடனே ரிட்டர்ன் மறுபடியும் அந்த பூமியை நோக்கி தான் வருது. ஏன்னா இது ஃபோர்ஸ் செலுத்துது, பூமி வந்து அந்த பால் மேலே ஃபோர்ஸை செலுத்தி தன் பக்கம் இழுத்துட்டு வருது. The velocity of the object keeps changing as it falls down. அந்த பால் கீழே இறங்கி வர 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 அதோடைய ஸ்பீட் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே மாறிக்கிட்டே வருது. This change in velocity must be due to the force acting on the object. இந்த ஸ்பீடுடைய சேஞ்சஸ் எதனால் இருக்கும் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பால் மேலே ஆக்ட் பண்ணுறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இந்த பால் வரக்கூடிய அந்த ஸ்பீடில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. The acceleration of the body is due to the Earth's gravitational force. இந்த ஸ்பீடு இங்கே ஆக்சிலரேஷன்னா மறுபடியும் என்னது, அந்த ஸ்பீடு தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோமா, அது ஆக்சிலரேஷன். ஸோ இந்த ஆக்சிலரேஷன் ஒரு பொருளுடைய ஆக்சிலரேஷன்ன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த பூமியுடைய புவி ஈர்ப்பு சக்தியை வச்சு தான் இருக்குது, ஏர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறோம். அதாவது பூமியுடைய புவி ஈர்ப்பு சக்தியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த ஸ்பீடுடைய சேஞ்சஸ் தான் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தி எர்த், பூமியுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஜி. அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க, என்னென்னா ஸ்மால் ஜி. ஏற்கனவே கேபிட்டல் ஜி பார்த்தா அது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஆனால் இது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். mean value of the acceleration due to gravity is taken as, இதுக்கு இந்த acceleration due to gravityக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூ வந்து சொல்லியிருக்கேன். இது மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோமா, அப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோடைய ஹையஸ்ட் லோயஸ்ட் வச்சு பார்க்கும்போது அதோட மீன் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜான ஒரு மீன் வேல்யூ சொல்கிறாங்க. அது என்னென்னா 9.0 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நம்ம கேபிட்டல் ஜிக்கு என்ன பார்த்தோம், 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜ் ஸ்கொயர் பார்த்தோம். இங்கே வந்து ஸ்மால் ஜி உடைய, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியுடைய வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். பூமிக்கு மேலே இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியுடைய வேல்யூ இதுதான். திஸ் மீன்ஸ் தட் தி வெலாசிட்டி ஆஃப் தி பாடி டியூரிங் தி டவுன்வர்ட் ஃப்ரீ ஃபால் மோஷன் வேரிஸ் பை 9.8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ மேலே போன பால் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வர 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 அதோடைய ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோமா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது 9.8 மீட்டர் பெர் செகண்ட் வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடைய வெலாசிட்டி ஒவ்வொரு மீட்டருக்கும் 9.8 மீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எவ்ரி 1 செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அளவுக்கு வந்து வெலாசிட்டி வந்து மாறுது. However, the value of g is not the same at all the points on the surface of the earth. ஆனால் பூமியில் எல்லா இடத்துலையும் இதே தான் மீன் இருக்குமா, கிராவிடேஷன் ஃபோர்ஸுடைய மீன் பார்த்தா இல்லை. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு வகையான வேல்யூஸ் வந்து வரும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் g and g. இப்போ ஸ்மால் ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு படித்தோம். கேபிட்டல் ஜி வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு படித்தோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு படித்தோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னா, when a body is at rest on a surface of the earth. இப்போ ஒரு பூமி மேலே ஒரு பொருள் இருக்குது, அது எந்த ஒரு நகர்வும் இல்லாமல், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்குது. இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். அது ஏன் அது எந்த இடத்துல நகராமல் இருக்குது, நகராமல் இருந்தாலும் கூட இந்த பூமியுடைய அந்த புவியீர்ப்பு சக்தின்றது அது மேலே ஆக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, அதோடைய ஃபோர்ஸை வந்து செலுத்திட்டே தான் இருக்குது. லெட் அஸ் கம்ப்யூட் தி மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இன் 2 ways. இப்போ இந்த ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் அளவை வந்து நம்ம 2 வகைகளை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். லெட் m be the mass of the earth. கேபிட்டல் m வந்து பூமியுடைய மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் m be the mass of the body. அந்த எந்த பொருள் மேலே தன்னுடைய மாசை செலுத்துதோ பூமி, அதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் எம்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் m வந்து பூமியுடைய மாசு, ஸ்மால் m வந்து அந்த பொருளுடைய மாசு. The entire mass of the earth is assumed to be concentrated at its center. ஸோ இந்த பூமியுடைய மொத்த மாசுமே எந்த இடத்துல இருக்குன்னா அந்த பூமியுடைய நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். The radius of the earth is r, கேபிட்டல் r கொடுத்துருக்காங்க. அந்த பூமியுடைய நம்ம ரேடியஸ் சொல்கிறாங்க பாருங்கள், 6378 கிலோமீட்டர். தட் இஸ் ஈக்குவல் டு 6400 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க, 378 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க, 400 அப்படின்னு சொல்லிட்டு 6400 சொல்லிட்டு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க.
ரேடியஸ்ன்றது அந்த சென்டர்லேருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் லைன் போட்டு அதுதான் ரேடியஸ் இல்லையா. பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி இஸ் கிவன் பை, நம்ம இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படித்தோம் இல்லையா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் ரேடியஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் படித்தோமா. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுற பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஜி வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அப்படியே இந்த ரைட் சைட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பூமியுடைய மாசை வந்து நம்ம கேபிட்டல் எம் சொல்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் பொருளுடைய மாசம் வந்து ஸ்மால் எம் சொல்கிறோம், அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஆர், அந்த பூமியுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லி, எர்த்துடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. ஹியர் த ரேடியஸ் ஆஃப் தி பாடி considered is negligible when compared with the earth's radius. இப்போ பூமியுடைய ரேடியஸ் அளவு எடுத்துக்கும் போது இந்த பொருளுடைய ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து அது கன்சிடர் பண்ணுறதில்ல. நெக்லிஜிபிள் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டுறோம். ஸோ பூமியுடைய ரேடியஸை தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். நவ் த சேம் ஃபோர்ஸ் கேன் பி obtained ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ இதே ஃபோர்ஸை நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறாங்க இந்த லா படி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் லா the force acting on the body is given by the product of its masses and acceleration. ஒரு பொருள் மேலே செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு அதோடைய மாஸ், அந்த பொருளுடைய மாசையும் அதோடைய ஆக்சலரேஷன் அந்த மூமெண்ட் இருக்கக்கூடியது இல்லையா, அது வந்து வெயிட்னு சொல்கிறோம். ஸோ அது ரெண்டுத்துடைய ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்குது நியூட்டனுடைய செகண்ட் லா. ஹியர் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி இஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, ஹென்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. இங்கே ஆக்சலரேஷனை ஏன்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எதனால் கொடுக்குது, அந்த ஃபோர்ஸால் தான் கொடுக்குது இல்லையா. அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக எடுத்துக்கிறோம். அதனால் ஏவை வந்து நம்ம ஜியாக எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸ், அப்போ எம் இன்ட்டு ஏ தான். ப்ராடக்ட்னாவே மல்டிப்ளிகேஷன். எதை மல்டிப்ளை பண்ணுறோம், மாஸையும் ஆக்சலரேஷனையும், அந்த பொருளுடைய வெயிட்டையும் அது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். அப்போ அந்த ஆக்சலரேஷனை தான் நம்ம ஜின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றதுனால அதை ஜின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதோடைய ஃபார்முலா அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, மாஸ் ஆஃப் தி பாடி இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ எம், இந்த ஏவை தான் நம்ம ஜியாக மாற்றிட்டோம். அப்போ எம்ஏ வந்து இங்கே எம்ஜியாக மாறிடுச்சு. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். கம்பேரிங், இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் இன்ட்டு எம் பை ஆர் ஸ்கொயரையும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜியையும் கம்பேர் பண்ணும்போது எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி மாஸ் ஆஃப் தி எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி பாடி பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வரோம். அந்த ஃபோர்ஸ் ஒன்றா போயிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு கிடைக்கும். எம்மை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த எம்மும் அந்த எம்மும் அடிச்சிருவோம் இல்லையா, கேன்சல் ஆயிரும். அப்போது ஜி மட்டும்தான் இந்த பக்கம் நிற்கும், லெஃப்ட் சைடு நிற்கும். அப்போ ரைட் சைடு எது நிற்கும் அப்படின்னா ஜியும் எம் மட்டும்தான் இருக்கும், கீழே ஆர் ஸ்கொயர். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இது நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலாவாக இது நமக்கு இருக்கும். தென் மாஸ் ஆஃப் தி எர்த். மாஸ் ஆஃப் தி எர்த்னா என்னது, ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன், த மாஸ் ஆஃப் தி எர்த் m is equal to g r square by g. அதாவது acceleration due to gravity, இந்த கேபிட்டல் G வந்து நமக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டை கொடுத்துரும் இல்லையா. சப்ஸ்டிடியூட்டிங் த known value of g r and g you can calculate the mass of the earth. இப்போ நமக்கு mass of the earth எவ்வளோன்னு தெரியணும், நமக்கு g ஸ்மால் g தெரியும், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பார்த்தோம். ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 6400 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எதை கால்குலேட் பண்ணிக்கலாம், பூமியுடைய மாசை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ m is equal to 5.972 into 10 to the power 24 kg. அப்போது மாஸ் ஆஃப் தி எர்த் என்ன அப்படின்னா அது வேல்யூ 1 மார்க்ஸில் கேட்பாங்க. m is equal to 5.972 into 10 to the power 24 kg. அதோடைய ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா m is equal to g r square by g. வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து பூமியில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றமா, அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சின்ஸ் ஜி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஜி அப்படின்றது என்னது, நம்ம பூமியுடைய அந்த ரேடியஸை வச்சு தான் அமையிறதுனால ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 1 by r square. Its value changes from one place to another on the surface of the earth. இதனால்
இந்த ஜியோமெட்ரிக் ரேடியஸை பொறுத்து இது சொல்கிறது கால்குலேட் பண்ணுறதுனால பூமியுடைய ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரியான ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கிடைக்குது. சின்ஸ் த ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன் அப்படின்னும் போது சென்டர் பார்ட்டில் வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும் ரேடியஸ். அண்ட் மினிமம் இன் தி போலார் ரீஜனில் போயிட்டு நம்ம ரேடியஸ் அளக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப மினிமமாக ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். அந்த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மேக்ஸிமம் இன் தி போலார் ரீஜன் அண்ட் மினிமம் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். அதனால் ரேடியஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், ஈக்வட்டோரியல் ரீஜனில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போது போலார் ரீஜனில் ரொம்ப கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்னா போலார் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்கும், ஈக்வட்டோரியல் ரீஜனில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க ஃபோர்ஸ் குறையுதுன்னு பார்த்தோம். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே பார்த்தோம், நம்ம ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் தானே பார்த்தோம். அதனால் இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனில் அதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய ஃபோர்ஸ் வந்து குறையுது. போலார் ரீஜனில் அதோடைய டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய ஃபோர்ஸ் வந்து அதிகரிக்குது. வென் யூ மூவ் டு தி ஹையர் ஆல்டிடியூட், இப்போ ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் ஒரு பெரிய மலை மேலே ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன், சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது, குறையுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேம் வே அதே மாதிரி வென் யூ மூவ் டீப் பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், பூமியை விட ரொம்ப ஆழமான பகுதிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பூமியிலேருந்து ரொம்ப ஹைட்டுக்கு போனாலும் குறையுது, ரொம்ப பூமிக்கு உள்ளே போனாலுமே ரொம்ப ஆழமான பகுதிக்கு போனாலுமே இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையும், புவியீர்ப்பு சக்தி என்ன ஆகுது, குறையும். வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 0 அட் தி சென்டர் ஆஃப் தி எர்த். பூமியுடைய நடுவுக்கு சென்டருக்கு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல புவியீர்ப்பு சக்தி வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். மாஸ் அண்ட் வெயிட், அப்பேரண்ட் வெயிட், இந்த டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பாடி. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மாஸ் அப்படின்றது. மாஸ் ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். இங்கே குவான்டிட்டினா எண்ணிக்கை, 1 2 3 4 சொல்கிறோமா, எத்தனைன்னு சொல்கிறோமா, தட் இஸ் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. இங்கே மேட்டர் அப்படின்றது ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், அதான் வந்து மேட்டர் சொல்கிறோம். ஸோ ஒரு உடம்புக்குள்ளே ஒரு பொருளில் எத்தனை மேட்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதுதான் வந்து மாஸ். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் கிலோகிராம். இதை எஸ்ஐ யூனிட்டில் கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட்னா என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி டியூ டு கிராவிட்டி. இந்த புவியீர்ப்பு சக்தி சொல்கிறோமா, நம்ம உடம்பு மேலே எந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து வெயிட் அப்படின்றோம். வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட் அப்படின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எம்ஜி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலாவை. மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே ஸ்மால் ஜி அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எர்த் அட் சி லெவல். நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பார்த்தோம் 9.8 மீட்டர்/செகண்ட்². இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சி லெவலில் சொல்லியிருக்காங்க. சிக்கு அடியிலையோ இல்லை சிக்கு ரொம்ப மேலேயோ கிடையாது, சி லெவலில் நார்மலான ஒரு பொசிஷனில். வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இங்கே வெக்டார் அப்படின்னா என்னென்னா டைரக்ஷனும் இருக்கும், ஸ்பீடும் இருக்கும். அதுதான் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஒரு பொருளுடைய டைரக்ஷனையும் ஸ்பீடையும் ஒன்றா சேர்த்து காட்டுது அப்படின்னா தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் ஆஃப் தி வெயிட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த். இந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னா பூமியுடைய நடு பகுதியை சார்ந்து தான் அந்த வெயிட் வந்து அமையும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் நியூட்டன். வெயிட்டுடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், கேபிட்டல் என். மாஸுடைய எஸ்ஐ யூனிட் வந்து கேஜ், வெயிட்டுடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். Weight of the body varies from one place to another place on the earth since it depends on the acceleration due to gravity of the earth. ஒவ்வொரு இந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா இந்த கிராவிடேஷனல் புல், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. இதுக்கு ஒரு காரணம். வெயிட் ஆஃப் தி பாடி இஸ் மோர் அட் தி போல்ஸ் தேன் அட் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். ஈக்வட்டோரியல் ரீஜன் அப்படின்றது அந்த சென்டரில், அந்த எர்த்துடைய சென்டர் பகுதியில் சொல்கிறது. போல்ஸ் அப்படின்றது அதோடைய முனைகளில், நார்த் போல், சவுத் போல் சொல்லுவோமா அதில். ஸோ நம்ம போல்ஸில் போயிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஈக்வட்டோரியல் ரீஜனில் இருக்கோம், பூமியுடைய அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட வெயிட் வந்து குறைவாக இருக்கும். த
வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன். இப்போ சப்போஸ் மூனில் இருக்கும், அங்கே வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.625 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும். இங்கே நம்ம பூமி மேலே எவ்வளோ பார்த்தோம், 9.8 பார்த்தோம் எர்த் மேலே. அங்கே பார்த்தீங்கன்னா 1.625 இருக்குது. This is about 0.1654 times the acceleration due to gravity of the earth. இந்த மூனில் இருக்கக்கூடிய இந்த கிராவிட்டியும் ஏர்த்தில் இருக்கக்கூடிய கிராவிட்டியும் பார்த்திங்கன்னா 0.1654 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் அ பர்சன் ஹூஸ் மாஸ் இஸ் 60 kg, இப்போது நம்ம ஏர்த்தில் நம்மளோட வெயிட் வந்து 60 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இப்போ 60 கிலோ நம்ம பூமி மேலே இருக்கும். ஹிஸ் வெயிட் would be 588 நியூட்டன். W is equal to mg. ஸோ நம்ம 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனு அவங்களுடைய வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 588 நியூட்டன் இருக்கும் எங்கள் எர்த் மேலே. அப்போ இந்த வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து வெயிட்னு பார்த்தோம். அது வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ W is equal to m into g. இங்கே மாஸ் வந்து எவ்வளோ 60 கொடுத்துருக்காங்க, ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 508. நம்ம ஏர்த்துடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா 9.8. ஸோ 60 into 9.8 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நம்மளுடைய வெயிட் வந்து தெரிஞ்சிடும். இஃப் த சேம் பர்சன் கோஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன், இப்போ அதே 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து மூணுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ வுட் வெய் ஒன்லி 97.5 நியூட்டன். அங்கே போய் பார்த்தா அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 97.5 நியூட்டன் தான் இருக்கும். அந்த வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். W is equal to 60 into 1.625. நம்ம மூணுடைய கிராவிட்டி பார்த்தோம் இல்லையா 1.625 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைவாக இருக்கும் வெயிட். பட் திஸ் மாஸ் ரிமைன்ஸ் த சேம். ஆனால் அந்த 60 கிலோ இருக்கக்கூடிய அந்த பர்சனுடைய வெயிட் மாஸ் வந்து மாறவே மாறுது. அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வந்து குறையாது, அது கரெக்டாக சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கிராவிடேஷனல் புல் தான் வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூணில் போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிராவிடேஷனல் புல் வந்து குறைவாக இருக்கிறதுனால வெயிட்டும் வந்து குறைவாக காட்டும். அடுத்து apparent weight அப்படின்னா என்னென்னா the weight that you feel to possess during up and down motion is not same as you actually weight. இப்போ நம்மளோட வெயிட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுறோம் இல்லை எங்கேயோ மேலே போகிறோம் வரோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம மேலே போகும்போது ஒரு வெயிட் ஃபீல் பண்ணுவோம், கீழே வரும்போது நம்ம வெயிட் இல்லாத மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். நம்ம இந்த ராட்டினம்லலாம் விளையாடும் போது ஜாயிண்ட் வீலெல்லாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா மேலே போகும்போது வெயிட் கீழே அப்படியே வரும்போது ரொம்ப அப்படியே வெயிட்லெஸ்ஸாக நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெயிட் வந்து மாறுது இல்லையா, நம்ம ஃபீல் பண்ணுறோம், அந்த வெயிட் மாறுறதை ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் apparent வெயிட்னு சொல்கிறாங்க. apparent weight is the weight of the body acquired due to the action of gravity. இந்த acquired weight எதனால் வருதுன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறுறதுனால தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாம் கூட நம்ம உடம்பு மேலே ஆக்ட் பண்ணுறது இந்த apparent வெயிட் உருவாக்குறதுக்கு உண்டான காரணங்கள். Let us see this from the following illustration. ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. Let us consider a person of mass m. ஒரு பர்சன் அவருடைய மாஸ் வந்து mன்னு வச்சுக்கோங்களேன். Who is traveling in the lift. இப்போ அவர் வந்து லிஃப்ட்டில் போகிறார். The actual weight of the person is W is equal to mg. அவருடைய ரியல் வெயிட் என்ன, W is equal to m into g, mass into acceleration due to gravity, which is acting vertically downward. அது எப்படி அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி தான் இருக்கும். அதனால தான் ஆப்பிளோ பாலோ இல்லை மனுஷனோ மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பூமியை நோக்கி தான் இருக்கும். ஸோ வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கும் எப்பயுமே. த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிஃப்ட் சர்ஃபேஸ் ஆர் டேக்கன் ஆஸ் apparent weight is acting vertically upward. ஆனால் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்கன்னா அந்த லிஃப்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், வெர்டிக்கலி அப்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த லிஃப்ட்டுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து R கொடுக்குறாங்க பாருங்கள். Let us see different possibilities of the apparent weight R of a person that arise depending on the motion of the lift upwards or downward, which is given in the table 1.2. இப்போ டேபிள் 1.2ல கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது அவங்க வெயிட் எப்படி இருக்கும், கீழே இறங்கும் போது அவங்க வெயிட் எப்படி இருக்கும், அது மூவ் ஆகாமல் இருந்தால் அந்த இடத்துல வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். வெயிட்லெஸ்னஸ்னா have you gone to the amusement park and taken a ride in the roller coaster?
அம்யூஸ்மெண்ட் பார்க்னா அந்த நம்ம வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் இல்லையா, அங்கே ரோலர் கோஸ்டர் அப்படின்னா என்ன, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம தலைக்கீழெல்லாம் வந்து வர மாதிரி அந்த இது வந்து இருக்கும், அந்த வந்து ரோலர் கோஸ்டர். ஆர்னா ஜாயிண்ட் வீல், ஜாயிண்ட் வீல் பெரிய ரங்கநாட்டியம் மேலே போய் கீழே இறங்கும் இல்லையா, அதுதான் ஜாயிண்ட் வீல். ஸோ இதிலெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஃபாஸ்ட் டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் ஹவு டிட் யூ ஃபீல், வேகமாக மேலே போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதே வேகத்தோட கீழே அந்த ஜாயிண்ட் வீலெல்லாம் கீழே இறங்கும்போது நமக்கு எப்படி அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா நமக்கு வெயிட்லெஸ்னஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். கேஸ் 1ல் பாருங்கள், லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன். இப்போ லிஃப்ட் மேலே போயிட்டுருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஆக்சலரேஷன்றது ஸ்பீடு தானே, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஆர்ன்றது நமக்கு அப்பேரண்ட் வெயிட், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வெயிட் தான் வந்து நம்ம ஆர் அப்பேரண்ட் வெயிட்னு சொல்கிறோம். ஸோ ஆரோட நம்மளோட வெயிட்டை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ்ன்றதுடைய ஃபார்முலா என்னன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எம்ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இங்கே அப்பேரண்ட் ஃபோர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு apparent weight r is equal to இந்த weight equal to sign இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. So weight plus ma mass into acceleration, then apparent weight r is equal to இங்க mg weightக்கு formula நம்ம பார்த்தோம், mass into gravity பார்த்தோம் இல்லையா, acceleration due to gravity. So அந்த wக்கு பதிலாக mg நம்ம substitute பண்ணுறோம். So mg plus ma ன்றது இங்கே என்னது ஃபோர்ஸுக்கு உண்டான formula, mass into acceleration due to gravity. So ma தென் இங்கே நமக்கு அப்பேரண்ட் வெயிட் ஆர் வந்திருக்கு பாருங்கள், எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் ஆக்சலரேஷன். தென் இங்கே ஆக்சலரேஷன்ன்றது சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட், அதுதான் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அப்போது லிஃப்ட் மேலே போய்கிட்டு இருக்கும்போது அப்பேரண்ட் வெயிட் வந்து நம்மளோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர் இஸ் கிரேட்டர் தென் டபிள்யூ. அப்பேரண்ட் வெயிட்ன்றது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வெயிட். அப்போது அப்பேரண்ட் வெயிட்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட்டை விட இந்த மாறக்கூடிய வெயிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் லிஃப்ட்டில் நம்ம அப்போர்ட் மேலே போகும்போது. கேஸ் 2ல் லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட், இப்போ கீழே வந்துட்டுருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு ஏல வந்துட்டுருக்கு. அப்போது வெயிட் மைனஸ் அப்பேரண்ட் வெயிட், அங்கே நம்ம ஃபஸ்ட் கேஸில் பார்க்கும்போது அப்பேரண்ட் வெயிட்லேருந்து வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ வெயிட்லேருந்து அப்பேரண்ட் வெயிட்டை மைனஸ் பண்ணிடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம எம்ஏ அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ அப்பேரண்ட் ஃபோர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த டபிள்யூவோட எம்ஏவை மைனஸ் பண்ணிடுறோம், ஃபோர்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்பேரண்ட் ஆர் இஸ் வெயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூக்கு பதிலாக எம்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏன்னா டபிள்யூக்கு மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபார்முலா எடுத்திருக்கோம். ஸோ எம்ஜியோட நம்ம இப்போ எம்ஏவை மைனஸ் பண்ணிடுறோம், ஃபோர்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ அப்பேரண்ட் வெயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. அங்கே ஜி ப்ளஸ் ஏ வந்தது, இங்கே ஜி மைனஸ் ஏ வந்தது. இது மேபி 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான், புரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்க கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் வெயிட் ஆர் இஸ் லெஸ்ஸர் தென் வெயிட். நம்ம வெயிட்டை விட கம்மியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் லிஃப்ட் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது. இதை நீங்கள் லிஃப்ட்டில் போகும்போது வரும்போது அதை உணர்ந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். தென் அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸ்ஸர் தென் தி ஆக்சுவல் வெயிட். நம்மளுடைய ஆக்சுவல் வெயிட்டை விட நம்ம அப்பேரண்ட் வெயிட், அந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வெயிட் வந்து குறைவாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். இப்போது லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மேலேயும் போகலை கீழேயும் வரல. அப்போது ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், 0ல் இருக்கும். நான் மூமெண்ட்டே இல்லை, அப்போ ஸ்பீடு என்னவாக இருக்கும், 0ல் இருக்கும். அப்போது அப்பேரண்ட் வெயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு வெயிட், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்பேரண்ட் வெயிட்டும் நம்மளோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. நம்மளோட அப்பேரண்ட் வெயிட்டும் நம்மளோட ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் வெயிட். தென் கேஸ் 4, இப்போ லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அப்படியே ரொம்ப கரெக்டாக மேலே போகாமல் கீழே வராமல் வேகமாக அது வந்து விழுந்துருது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாலிங் ஃப்ரீலின்னா அதுதான். அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி. ஜின்றது நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா. அப்போ ஜி எப்படி இருக்கும், கீழ் நோக்கி நம்மளை இழுக்குது இல்லையா, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் லிஃப்ட்டு தானாக விழும்போது, கீழே விழும்போது, அதுதான் ஃப்ரீ ஃபாலிங் சொல்கிறது. அப்போது ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போது அப்பேரண்ட் ஃபோர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஜி. ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அப்பேரண்ட் ஃபோர்ஸ் ஆர் எவ்வளோவா இருக்கும், 0வாக இருக்கும், எந்த மாற்றங்களும் அந்த இடத்துல இருக்காது. அப்போது அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0, எந்த சேஞ்சஸும் நம்மளால் உணர முடியாது. வெயிட்லெஸ்னஸ் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நம்ம ரோலர் கோஸ்டரில் போகும்போது எப்படி இருக்கும், அப்புறம் வெயிட்லெஸ்னஸ் அஸ்ட்ரானட்ஸ்க்கெலாம் வந்து வெயிட்லெஸ்னஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெயிட்லெஸ்னஸ் இன் தி ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர்ன்றது அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அப்படி தலைக்கீழெல்லாம் வந்து வேகமாக ஓடும்.
அதுதான் வந்து ரோலர் கோஸ்டர் சொல்கிறோம். இட்ஸ் அமேசிங், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதில் விளையாடும் போது. யூ ஆக்சுவலி ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட். அந்த ரோலர் கோஸ்டரில் நம்ம கீழே அப்படியே கீழ் நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வெயிட்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப அப்படியே வெயிட்டே இல்லாமல் வந்து கீழே விழுற மாதிரியான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் டியூ டு தி ஃபினாமினான் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். இது எதனால் அந்த ஒரு ஃபீல் வருதுன்னா வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் இது ஃபினாமினால தான் இது நடக்குது. யூ சீம் டு ஹாவ் லாஸ்ட் யுவர் வெயிட் வென் யூ மூவ் டவுன் வித் அ சர்டன் ஆக்சலரேஷன். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் அப்படியே கீழே அப்படியே நம்ம வந்து வரோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம வெயிட்டை வந்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம். வெயிட்னா என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம மேலே செலுத்தக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வெயிட்னு பார்த்தோம். ஸோ அந்த வெயிட், அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும்போது நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபீலிங் வைல் ட்ராவலிங் இன் த லிஃப்ட். இதே மாதிரி அந்த வெயிட்லெஸ்னஸை நம்ம லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் கூட நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். when a person is in a lift moves down with the acceleration a equal to the acceleration due to gravity g. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டே இருக்காங்க, குறிப்பிட்ட ஸ்பீடு acceleration aல போயிட்டுருக்காங்க. அதில் வந்து கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னா g இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் when a is equal to g. ஆக்சலரேஷனும் கிராவிட்டியும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது திஸ் மோஷன் இஸ் கால் ஃப்ரீ ஃபால். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரீயாக வந்து கீழே விழுறது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே வந்து ஃப்ரீ, அதுதான் வந்து ஃப்ரீ ஃபால் சொல்கிறோம். ஆக்சலரேஷன் அதாவது ஸ்பீடு, இங்கே ஆக்சலரேஷன் போது ஸ்பீடு இல்லையா. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அப்படியே நம்ம வெயிட்லெஸ்ஸாக கீழே வந்து விழுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஹியர் தி அப்பேரண்ட் வெயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு mg minus g which is equal to 0 of the person is 0. ஸோ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய அப்பேரண்ட் வெயிட், வெயிட்டில் மாற்றங்கள் ஏற்படுறது அப்பேரண்ட் வெயிட் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெயிட் நமக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா 0வை நமக்கு ஃபீல் பண்ணுவோம். திஸ் கண்டிஷன் ஆர் ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு தி ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். எந்த இடத்துல நம்மளோட ஸ்பீடும் நம்மளோட ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியும் 0ல் வந்து நிற்கிதோ அந்த இடத்துல நம்ம வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுவோம். த சேம் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் while falling freely in the roller coaster or in the swing or in the vertical giant wheel. You feel an apparent weight. ஸோ இந்த மாதிரியான வெயிட்லெஸ்னஸ் நம்ம எங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோன்னா, ஒரு ஊஞ்சல் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம், வேகமாக ஊஞ்சல் ஆடும்போது மேலே போயிட்டு கீழே வரும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். தென் ரோலர் கோஸ்டரில் விளையாடும் போது, தென் ஜாயிண்ட் வீல், பெரிய ஜாயிண்ட், ஒரு பெருசாக அந்த ரங்கநாட்டியம் இருக்கு இல்லையா ரவுண்டாக, அதிலெல்லாம் விளையாடும் போது நமக்கு இந்த ஃபீல் கிடைக்கும். யூ ஃபீல் அன் அப்பேரண்ட் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் வென் யூ ஆர் மூவிங் அப் அண்ட் டவுன் இன் சச் ரைட்ஸ். அந்த மாதிரி ரைட்ஸில் நம்ம ரங்கநாட்டியமில், பெரிய ரங்கநாட்டியமில் ஜாயிண்ட் வீலில் சுற்றும் போது மேலே போகும்போது ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்படியே கீழே இறங்கி வரும்போது வெயிட்டே இல்லாத மாதிரியான ஃபீல் கிடைக்கும். ஸோ இது வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டால் தான் நடக்குது. வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் தி ஆஸ்ட்ரோனாட்ஸ் இந்த ஸ்பேஸுக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. அது ஏன் ஏற்படுது அப்படின்னா, some of us believe that the astronauts in the orbiting space station do not experience any gravitational force of the earth. ஸோ நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அஸ்ட்ரானாட்ஸ்க்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸே அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இல்லை அந்த இடத்துல, அதனால தான் வந்து அவங்க மிதக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஸோ தே ஃப்ளோட், அதனால தான் அவங்க மிதக்குறாங்க. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஆனால் அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக தப்பு. அஸ்ட்ரானாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் தி எர்த். ஆக்சுவலாக அவங்க வந்து மிதக்கலை, ஃப்ரீயாக கீழே விழுறாங்க நம்ம பூமியை சுற்றி. டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஏன்னா அவங்க வேகமாக, பயங்கரமான வேகத்தோடு அவங்க மூவ் ஆகுறாங்க இல்லையா அங்கே. அதனால் வேகமாக மூவ் ஆகும்போது இவங்க ஃப்ரீயாக வந்து அப்படியே கீழே பூமியை நோக்கி விழுற மாதிரியான ஃபீல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வெயிட்லெஸ்னஸ் வந்து ஃபீல் பண்ணுது. நம்ம எப்படி ஒரு பெரிய ஜாயிண்ட் வீலில் கீழே அப்படியே கீழ் நோக்கி ஃப்ரீயாக வந்து விழும்போது கிராவிட்டியும் ஆக்சலரேஷனும் கிராவிட்டியும் ஈக்குவல் 0ல் வரும்போது நம்ம வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இவங்க பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனும் கிராவிட்டியும் 0ல் வரும்போது அவங்களுக்கு அந்த இது வந்து கிடைக்குது, வெயிட்லெஸ்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் அஸ்ட்ரானாட்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன். ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயும் இந்த அஸ்ட்ரானாட்ஸ்க்கும் ஆக்சலரேஷன் வந்து ஸ்பீடு சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அதனால தான் இவங்க எப்பயுமே வந்து கீழே அப்படியே விழ மாதிரியான ஒரு கண்டிஷனில் அவங்க வந்து இருப்பாங்க. apparent weight r is equal to 0 அப்படின்றத நம்ம அந்த டேபிளில் படித்தோம் ஆல்ரெடி. ஹென்ஸ் both the astronauts and the space stations are in the stage of weightlessness. ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ரானட்ஸும் சரி, வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏவும் ஜியும் வந்து 0ல் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆக்சலரேஷனும் கிராவிடேஷனலும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது.
அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி ஹெவிலி பாடிஸ் கேன் பி மெஷர்டு. பெரிய பெரிய ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருள், ரொம்ப முக்கியமான பொருளுடைய டைமென்ஷன்ஸை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும் யூஸிங் தி கிராவிடேஷனல் லா. இந்த கிராவிடேஷனல் லாவை வச்சு நம்மளால் அளக்க முடியும். மாஸ் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த், acceleration due to gravity etc. can be calculated with the higher accuracy. ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியும். பூமிக்கு இவ்வளோ தான் வெயிட்டு, பூமியுடைய ரேடியஸ் இவ்வளோ தான். ரேடியஸ் வந்து பூமியுடைய சென்டர்லேருந்து ஆக்சலரேஷன் சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் தான் வந்து ரேடியஸ் சொல்கிறோம். ஸோ அது எவ்வளோ இருக்குது, acceleration due to gravity எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் வச்சு. ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். புதுசாக ஸ்டார்ஸும் பிளானட்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாவை நமக்கு யூஸ் ஆகுது. ஒன் ஆஃப் தி irregularities in the motion of the star is called ஊபுல், leads to the disturbance in the motion of the planet nearby. ஊபுல் அப்படின்றது என்னென்னா, ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு irregularity வருது. இங்கே மூவ் ஆக வேண்டிய ஸ்டார் வேறு ஒரு இடத்துல மூவ் ஆகுது, வேறு மாதிரி மூவ் ஆகுதுன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே. நம்மளோட பாதையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இல்லையா? அந்த டிஸ்டர்பன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஊபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஊபுலால் என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படுது. இன் திஸ் கண்டிஷன் த மாஸ் ஆஃப் தி ஸ்டார் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் தி லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த மாதிரி அவங்களோட ஸ்பீட் வந்து இர்ரெகுலராக இருக்கும்போது அந்த ஸ்டாருடைய மாஸ் நம்மளால் அளக்க முடியும். ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ராபிசம். ரூட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஜியோட்ராபிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் வந்து இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து வளருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் ஆகுது, விச் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ரூட் ரெஸ்பாண்டிங் டு த கிராவிட்டி. ஏன்னா ரூட் வந்து பூமியை நோக்கி தான் வளருதுன்றது அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு கிராவிட்டியை நோக்கி தான் அது வளருது அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த லா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் தி பாத் ஆஃப் தி அஸ்ட்ரானமிக்கல் பாடி. அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ்னால் சன்னு, ஸ்டாரு, மூணு, மேலே காமெட்ஸ் எக்ஸெட்ரா, அது எல்லாமே வந்து அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ்னு சொல்கிறோம். இந்த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் எந்த பாதையில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஈஸியாக இந்த லாவை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். Thanks for watching Sridevi's Zone.